राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा, जानकी कांतस्मरणं जय जय राम राम। सद्गुरु महाराज की जय। नंदसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि, वन्देहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं, ज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं, यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। இந்த பக்தி பாட்டம் அப்படிங்கிற கிரந்தம் பக்தி சூத்திரமாகவே அமையிறது. எப்படி நாரத பகவான் நமக்கு ஒரு நாரத பக்தி சூத்திரத்தை அனுகிரகம் பண்ணினாரோ, பக்தியினுடைய மகாத்மியங்கள், பக்தாளுடைய லட்சணங்கள், பராபக்தியினுடைய உயர்ந்த பக்தியினுடைய நிலை எப்படி இருக்கும், அப்புறம் பக்திக்கு எது இடைஞ்சலான விஷயங்கள், ஒரு பக்தன் அந்த பக்திங்கிற பாதையில் போகிறதுக்கு எதெல்லாம் அவனுக்கு தடையாக அமையிறது அப்படிங்கிற விஷயங்களை சிஷ்ய அண்ணா இந்த கிரந்தத்தில் எடுத்து நமக்கு சாரமாக கொடுத்துருக்கான். இதை கையில் வச்சுட்டாலே போதும், வேறு மற்ற எந்த கிரந்தங்களையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவில் இருக்குது. நஷ்டே சனாதனே தர்மே கலௌ கோரே பயாவகே, நாம கீர்த்தனமாகாத்மியம் பிரகாசயிதுமாகதம், ஜகத்குரும் கிருபா சிந்தும் ஸ்ரீதரார்ய சமன்விதம், பகவன்னாம போதேந்திர யோகீந்திரம் சரணம் பஜே. போதேந்திரால நமஸ்காரம் பண்ணுறார். கலி காலோச்சிதம் தர்மம் என்று நாம சங்கீர்த்தனாத்மகம் என்று நம்மளாம் அவதீர்ணம் என்று நம்ம குருநாத்தால நம்ம சிஷ்ய அண்ணாவை நமஸ்காரம் பண்ணுறோம். அதே மார்க்கத்தை தான் நமக்கு சுவாமிஜியும் காட்டுறார். மகான்கள் எல்லாருமே நமக்கு நாம சங்கீர்த்தனத்தை தான் காட்டுறார். துர்லபம் மானுஷம் ஜன்ம லப்த்வா பாக்யேனயோ நரஹா, ந கரோதி ஹரௌ பக்திம் சமூடோ வியர்த்த ஜீவிதா. மனுஷ ஜென்மம் கிடைத்தும் ஹரியனிடத்தில் பக்தி பண்ணாதவனுடைய வாழ்க்கை வியர்த்தம் என்று சொன்னார். தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குர்யான் நிரந்தரம், பக்தியைவ சுலபோ விஷ்ணு துர்லபோ பிகுயோகினாம். யார் கண்ணா உன் கிருபையை மட்டும் நம்பியிருக்கேன் அப்படின்னு கண்ணனுடைய கிருபையை மட்டும் நம்பி கண்ணனுக்காக அழறாளோ, அவளுடைய கண்ணை கண்ணன் துடைக்கிறான், தன்னை அவளுக்கு கொடுக்குறான், பிரேமைக்கு வசப்படுறான் என்று சொல்கிறான். பிரேமைவ சுலபோ விஷ்ணு. குயோகிகளுக்கு ஒரு நாளும் குயோகம் பண்ணுறவர்கள் அவர்களுக்கு பகவான் கிடைக்கிறதில்லை, ராவணாதிகளை போன்றவர்களுக்கு பகவான் கிடைக்கிறதில்லை அப்படிங்கிறது நல்லா தெரியறது. நான்யதா சுலபா பக்தி பகவத் கருணாமிருதே, தஸ்மா சம்பூஜையே பக்தான் அனிஷம் பகவத் பரான். அதனால நான்யதா பகவானுடைய கிருப்பை இல்லாமல் பக்திங்கிறது ஒருத்தனுக்கு ஹிருதயத்தில் ஸ்புரிக்காது. அந்த பகவானுடைய கருணை நீ பாத்திரமாகணும் அப்படின்னா பக்தியுடைய மகான்களையோ சத்சங்கத்தில் இருக்கிறவாளுடைய சரணங்களை நீ எப்பொழுதும் தொழ வேண்டும், அவர்களுடைய சங்கத்தை நாடணும் என்று வழி சொல்லித்தரார். பக்தே பிதா பாகவதம் மாதா கீதா யசஸ்வினி, பக்தி காம பட்டே தஸ்மாத் அசக்த ஸ்ருணியாஸ்ததா. பாகவதம் நமக்கு அப்பா, பகவத்கீதா நமக்கு அம்பா. அப்போது நம்ம பக்தி நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம பாகவதாதி புண்ணிய கிரந்தங்களை பாராயணம் பண்ணணும்.
முடியல, பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா அழகாக பிரவச்சனம் கேட்கணும். அசக்தா ஸ்ருணியாஸ்ததா என்று சொல்கிறார். பக்தே சத்ருர் கிராமிய கதா ஸ்திரைன நாஸ்திக பாஷணம் சர்வதா பர்ஜயேத் பக்தியா பிரதிகூலான் பரான்னரகா. நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கிராமிய கதைகள், ஸ்திரீ லோலர்களுடைய சங்கம், நாஸ்திக பாஷணம், இதெல்லாம் சர்வதா விலக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, விலக்கிட்டு சர்வம் ஸ்ரீகிருஷ்ண சங்கல்பம் ஸ்மிருத்வா கர்ம சமாச்சரேத்து சுகதுக்காதி போகேஷு சமபுத்தியா ஸ்திரோ பவேத்து. சுகதுக்கங்கள் வந்தாலும் கிருஷ்ணனுடைய சங்கல்பம் என்று இருக்கணும். கருமைவ சுகதுக்கானாம் காரணம் நகிலேஸ்வரஹா தஸ்மாத்து ந சபேத் ஈசம் துக்கே பிராப்தே ஸ்வகர்மணா. அதனால் யாருக்கும் கர்மணா ஜாயத்தே ஜந்துகு கர்மணைவ விலீயத்தே என்று கோபாலனே சொல்கிறான். ஸ்ரீ பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 24வது அத்தியாயத்தில் கர்மமே காரணம் என்று பகவான் சொல்கிறான். ஆனால் தெய்வத்தை இகழாதே என்று சொல்கிறான். தெய்வம் உன்னுடைய கர்ம பலனை உனக்கு கொடுக்கறதே தவிர தெய்வம் உன்னை கஷ்டப்படுத்தலை, உன்னை சுகமாகவும் வைக்கலை. அதனால் தெய்வத்தை வெய்யாத. தஸ்மாத்து ந சபேத்து, தெய்வத்தை சபிக்காத. துக்கம் வரும்போது தெய்வத்தை சபிக்காத. ஏன்னா ஹரி உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஹரியினுடைய ஒரு வேலையா? பகவான் இப்பேற்பட்ட லோகத்தை நடத்தின்னு போயிட்டு இருக்கான். அதுபோல் ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்களை அவன் சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணும் பொழுது உன் தலையில் வந்து பாபத்தை கட்டணும் அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவனுடைய பெருமையை நினச்சிப்பாரு. நித்யதா சர்வலோக நியந்தா சர்வலோகானாம் பகவான் ஹரிரீஸ்வரஹா சயேவ கர்த்தா சர்வேஷாம் நாகம் கர்த்தேதி சிந்தையேத்து. அதனால் பகவான் எல்லாத்தையும் உள்ளேந்து இயக்கிறது பகவான். பகவான் அவனுடைய சைத்தன்யத்தை உனக்கு கொடுத்துருக்கான், இரவலாக கொடுத்துருக்கான். அதை வச்சுட்டு தான் நீ எல்லா விவகாரங்களும் பண்ணுற. ஆனால் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கான். அதனால் சாஸ்திரத்தை கொடுத்துருக்கான், பெரியவாளை கொடுத்துருக்கான், எது நல்லது கெட்டதுங்கிற விவேகத்தை கொடுத்துருக்கான். அதனால் நீ தான் அதை பார்த்து நடந்துக்கணும். சிஷ்ய அண்ணா அழகாக சொல்லுவார், ட்ரெயினில் ஒருத்தன் போகும் பொழுது அந்த ட்ரெயினில் போர்டு போட்டிருக்கான், கையை வெளியில் நீட்டாதே அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்லை ஜன்னலை மூடி வைக்கவும் அப்படின்னு போட்டிருக்கான். இங்கேருந்து போய் ஒருத்தன் உட்காந்துட்டு ஜன்னல் இப்படி கையை வச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தான். பட்டுன்னு அந்த ஜன்னல் ட்ரெயின் குடுக்குன்னு ஓடும் பொழுது அவன் கையில் விழுந்துடுச்சு. உடனே அயோக்கிய பையன், ஒழுங்காக பார்த்து ஓட்ட மாட்டேங்கிறான் பார் அப்படின்னு அந்த இன்ஜின் டிரைவரை திட்ட முடியுமோ? திட்ட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அங்கே எழுதி போட்டிருக்கான், பார்த்து பிடித்து கொண்டு உட்காரவும் அப்படின்னு போடும் பொழுது, ஒரு பஸ்ஸில் பிடிச்சின்னு ஓட்டும் பொழுது அவன் நான் நிற்காதே அப்படின்னு சொல்கிறான். இவன் போய் அங்கே போய் நிற்கிறான். அவன் சடன் பிரேக் போட்டோன்னு குப்புற கடிச்சு விழுந்துட்டான். விழுந்தோன்னு மகாபாவி எப்படி ஓட்டுறான் பார், கண்ணு மட்டும் தெரியாமல் ஓட்டுறான் பார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு பள்ளம் வந்தது, அவன் பிரேக் போட்டான். அப்போது அந்த பஸ்ஸையோ ஒரு ட்ரெயினையோ ஓட்டுறவனுடைய லட்சியம் அதை ஜாக்கிரதையாக ஓட்டின்னு போகணும். அப்போ உள்ளே இருக்கிறவனுக்கு தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த விவேகத்தை அவன் கொடுத்துருக்கான் இல்லையா? அதனால் ஈஸ்வரனை வெசு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நியந்தா சர்வலோகானாம் பகவான் ஹரி ஈஸ்வரஹா சயேவ கர்த்தா சர்வேஷாம் நாகம் கர்த்தேதி சிந்தையேத்து. கீதையிலையும் பகவான் சொல்கிறான், நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுகு அஜ்ஞானேன ஆவர்த்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. யாருடைய பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும் நாம் பொறுப்பு கிடையாது என்று பகவான் சொல்றான். தாரத்ரவிண புத்திராதீன் சர்வான் கிருஷ்ணே சமர்ப்பயேத் கிருஷ்ணார்ப்பணமிதி ஸ்மிருத்வா மமதாம் தேஷு சம்ஹரேத். நான் எனதுங்கிற எண்ணத்தை அழிச்சுக்கணும் அப்படின்னா எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று இரு. கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம் நச்சே தியக்தும் யதாவிதி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குருவன்னே சமாச்சர கிருஹாசிரமம். முடிஞ்சதுன்னா சன்னியாசம் வாங்கிக்கோ, முறைப்படி வாங்கிக்கோ. அப்பேற்பட்ட பரிபக்குவம் இருந்ததுன்னா, அது முடியல அப்படின்னா கிரகத்திலேயே இருந்துட்டு கிருஷ்ணனுடைய சங்கல்பம் என்று அனைத்தையும் கிருஷ்ணனுடைய சரணத்தில் போட்டுட்டு நான் பண்ணலை, கிருஷ்ணன் என்னை பண்ண வைக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோட கிருஷ்ணனுக்கு பிடிச்சிருக்குன்னு கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்துட்டே நீ வாழ்க்கையை வாழ்ந்து, அது ரொம்ப சிறந்தது. மிருதங்கதாள சகிதம் சுஸ்வரம் வீணையா சக நிருத்யன் காயன் கோஷ்டி மத்தியே நாம சங்கீர்த்தனம் குரு. ஆற்றுலையே இருந்துட்டு பஜனை பண்ணு. கையில் ஜால்ரா வச்சுக்கோ, இல்லை வெறுங்கையால் தட்டு. ஜால்ரா இல்லை அதனால் பஜனை பண்ண முடியாதுன்னு சொல்லாத, எனக்கு ஸ்வரம் தராதுன்னு சொல்லாத, எனக்கு தாளம் சேராதுன்னு சொல்லாத. உட்காந்துட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதுக்கு என்ன வேண்டியிருக்கு? அவர் வீணையா சகன்னு சொல்லியிருக்காருன்னார். வீணை இல்லைங்கிறதுக்காக இதை விட்டுறாத இல்லையா. ஒரு நாள் தொட்டுக்கிறதுக்கு சரியா இல்லை அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம பட்டினி கிடப்பியோ, இருக்கிறத ஊறுகாயை தொட்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிறியோன்னு அந்த மாதிரி நாம சங்கீர்த்தனத்தை விட்டுறாத. ஆனால் வாய்ப்பு கிடைத்தா மிருதங்க தாள சகிதம் சுஸ்வரம் வீணையா சக, அழகாக வீணையோடு மிருதங்கத்தோட பாகவதாளை வச்சுட்டு பஜனை பண்ணு. நிருத்யன் காயன் கோஷ்டி மத்தியே நாம சங்கீர்த்தனம் குரு. அதனால் உன்னை மறந்து வெக்கத்தை விட்டு ஆடு பாடு. அதுக்கப்புறமா உன்னுடைய உயர்ந்த ஆத்ம குணங்கள்னால கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. அகிம்சையாச்ச சத்தியேன க்ஷமையா சமச்சேதசா வைராக்கியேன ச தைன்யேன சம்மான்யோ பவ சர்வதா. மேற்கூடிய குணங்கள்னால மதிக்கப்படுபவனாக இரு. சிக்ஷாமிருதம் பிபன் கிருஷ்ணபாதாப்ஜரசிகோ பவ பிரேமவாத்சல்ய நிலையம் சத்குரும் சரணம் பஜே. அந்த குருநாதர் சொன்னபடி நாம சொல்லிட்டு இருந்தேன்னா குருநாதனுடைய ஒரு சிக்ஷாமிருதம் உனக்கு கிடைக்கும். அவருடைய வாக்குலேருந்து அவருடைய உச்சிஷ்டம் கிடைக்கும். அவர் உனக்கு உபதேசங்கள்லாம் பண்ணுவார். அந்த குருநாதர் பிரேம வாத்சல்ய நிலையமாக இருக்கக்கூடிய குருநாதருடைய சரணத்தை பற்றி பக்திமானாக இரு. அந்த பக்தியினுடைய ஒரு லட்சணத்தை சொல்கிறார். இது இப்படி இருந்தேன்னா உனக்கு பராபக்தி சித்திக்கும், காலக்கிரமேண சித்திக்கும். யம் லப்த்வா பூர்ண காமஸ்ச ராகத்வேஷ விவர்ஜிதா சித்தோ அமிர்தோ பவேத் திருப்தஸா பராபக்தி ருச்சதே. எந்த ஒரு பக்தியை அடைந்தவன் பூர்ண காமனாக இருக்கான், பகவான் கிடச்சுட்டான், இனிமேல் உலகத்தில் எனக்கு அல்ப சுகங்களில் உயர்ந்த ஒரு பெரிய ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டவன், ஒரு உயர்ந்த ஒரு சங்கீதத்தை கேட்டவன் அது கீழே இருக்கக்கூடிய அல்பமான ஒரு சங்கீதத்தை கேட்க மாட்டான் இல்லையா. அதுபோல் ஒரு மனிதன் பகவானை பார்த்துட்டான், பகவத் பக்தி ஏற்பட்டு கொடுத்துன்னா அவனுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சிற்றின்பங்களாக தோன்றிடும். அப்படிங்கிறதுனால பூர்ண காமஸ்ச ராகத்வேஷ விவர்ஜிதா, யாரிடத்துலையும் பிடிக்காதவன் அப்படிங்கிறதே கிடையாது. சித்தஹா, சர்வ சித்தி உள்ளவன். ஆனால் எதையும் தன்னுடைய வெளியில் சித்திகளை வெளிப்படுத்தாதவன். அந்த சர்வ சித்தியும் என்னென்னா பகவத் சாட்சாத்காரம் பக்தி, அந்த பிரேமதான் சித்தி. அமிர்தோ பவேத்து, அவன் தன்னுடைய ஆத்ம நிலையை புரிஞ்சின்றதுனால அவனுக்கு மரணம் இல்லை என்று அப்பேற்பட்ட ஒரு நிலையை அடைகிறான். திருப்தா, அதனாலேயே திருப்தியாக தன்னுடைய சொத்து அழிக்க முடியாதது அப்படிங்கிறத தெரிஞ்சின்றதுனால திருப்தியாக இருக்கான். சா பராபக்தி ருச்சியதே யயோன்மத்தபவேத் ஸ்தப்தஹ நோத்சாகி விஷயேஷ்வபி ஆத்மா ராம பிரசாந்தஸ்ச சா பராபக்தி ருச்சியதே. உன்மத்த நிலையை அடைகிறான் கோரா கும்பரை போல. ஸ்தப்தஹா, இதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்லியாச்சு. மகாபிரபு சமுத்திரத்தில் விழுந்தும் தன்னுடைய நிலையிலேருந்து போய் ஒடுக்கிவிட்டார். அவரை தொட்டவாளுக்கெல்லாம் நாமா வந்துடுத்து. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தப்தனாக இருக்கார். நாமத்திலேயே அப்படியே தன் நாமத்தினாலேயே செஞ்சு வச்சிருக்கார். அவர் கிருஷ்ண சைத்தன்யர்னு பேர், பகவன் நாம போதேந்திரர்னு பேர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளில் 3 நாளில் பண்ணியிருக்கு இல்லையா. அதுபோல் போதேந்திரால ராமாங்கிற நாமத்தினால பண்ணியிருக்கான், கிருஷ்ண சைத்தன்யரை கிருஷ்ணாங்கிற நாமத்தினால பண்ணியிருக்கான். ஸ்தப்தஹா, அதிலேயே ஊறினவர்கள். நோத்சாகி விஷயேஸ்வர், விஷய சுகங்களில் அவர்களுக்கு புலன் அனுபவிக்க விஷயங்களில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆத்மாராமஹா பிரசாந்தஸ்ய, நிம்மதியாக இருக்கார், ஆத்மாராமனாக இருக்கார். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பகவானையே அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். சா பராபக்தி உச்சதே, அந்த நிலை தான் பராபக்தி என்று சொல்லப்பட்டது. யஸ்யாஸ்து முக்திர் பர்யந்தா தாஸ்யம் குர்வந்தி சித்தயா ஞான கர்ம அதிகா செய்வ சா பராபக்தி ருச்சதே. அதுக்கப்புறமா எந்த ஒரு பக்தி வந்துடுத்துனா முக்தி அவனுக்கு வேலை செய்யறது, முக்தி அவனிடத்துல வேலை செய்யறது. அப்போ அவர்கள் அந்த முக்தியை கூட வேண்டாங்கிறா, எனக்கு அந்த முக்தி கூட வேண்டாங்கிற ஆஞ்சநேயாதிகளை போல நான் பாட்டுக்கு ராமாயணம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பக்தியைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். அதீத லோகவேதாபியாம் சாத்யா சர்வைஷ்ச சாதனைஹி கிருஷ்ண பிராண பிரியா சைவம் சா பராபக்தி ருச்சதே. லோகத்தில் லௌகீக கர்மங்களும் தெரியாது துக்காராம் மகராஜை போல, வைதிக கர்மங்களும் தெரியாது மறந்துடுவா நரசிம்ம மேத்தாவை போல இப்படி இருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய பக்தியோ கிருஷ்ணனுடைய ஹிருதயத்திலேருந்து வந்து கிருஷ்ண பிராண பிரியா சைவம். அது மட்டும் இல்லை, சர்வ சாதனைகளுடைய பலனும் இந்த பக்தி தான்.
அதனால் பக்தியை நம்பு, சாதனைகளை நம்பாதேன்னு சொல்கிறார். அதனால் பக்தி வந்துடுச்சுன்னா பக்தியில் எல்லா சாதனைகளும் பூர்த்தியாகுது, சமாப்தி ஆகிடுது. ஆனால் சாதனையினால் பக்தி சித்திக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் சாதனை பண்ண வேண்டியிருக்கு, அபியாசம் பண்ண. நாமா சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் நான் நாமா சொல்கிறேன் பக்தி வந்துடும்னு சொல்லாத. கிருஷ்ணன் என்ன நாமா சொல்ல வச்சுருக்கான், அதனால் கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டு கிருஷ்ண கிருபையினால் எனக்கு பக்தி உண்டாகும், குரு கிருபையினால் பக்தி உண்டாகும் அப்படிங்கிறது அங்கே அந்தர்கதமாக இருக்கு. யாம் லப்த்வா ந புனர்மிருத்யுருபைத்தி பயகாரணம் தஸ்மாத் அமிர்த ரூபாச்ச சா பராபக்தி ருட்சதே. அதுபோல இந்த பக்தி வந்தவனுக்கு மரண விஷயத்தில் பயம் இருக்காது. அஜாமிளனுக்கோ பீஷ்மருக்கோ தியாகராஜருக்கோ, அஜாமிளன் மகாபாபியாக இருந்தும் விஷ்ணு பார்ஷதர்கள் அவனை, அந்த விஷ்ணு பார்ஷதர்கள் யம பாசத்திலேருந்து காப்பாற்றினார்கள். பீஷ்மர் அவர் கடைசியில் பகவான் எழுத்தாப்பில் நின்றுருக்கபடி பண்ணினார், பிரார்த்தனை பண்ணினார். தியாகராஜ சுவாமிகள் சொல்லிட்டு போனார். மார்க்கண்டேயர் சிவனை பக்கத்தில் வச்சு சிவனை போய் கட்டின்னு விட்டார். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களுக்கு அந்த பக்தி வந்ததுனால அவர்களுக்கு பயம் இல்லை. அனன்ய பிரேம ரூபாச்சே பவித்ரா காமவர்ஜிதா அத்வைத ரச சம்பூர்ணாச்சே சாபரா பக்தி ருச்சதே. அனன்ய பிரேம ரூபாச்சே, இவர்களுக்கு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. பவித்ரா, எந்த விதமான தோஷமும் இல்லாதவள். காமவர்ஜிதா, எதிர்பார்ப்பு ஆசை இல்லாதவள். அத்வைத ரசபூர்ணாச்ச, அத்வைத ரசம் அப்படிங்கிறதுனால சர்வத்திர வாசுதேவனையே தரிசனம் பண்ணக்கூடியவர்கள், அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள். இதுக்கு தான் ஏகாந்த பக்தி என்று பெயர். ஞானிகளுடைய நிலையத்தான் இதில் சொல்கிறார். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஹ்யப்ராப்ய மனசாசக ஆனந்த ரூபா ஆனுபூபா சாபரா பக்தி ருச்சதே. எந்த ஒரு பக்தி வந்துடுத்துன்னா ஆனந்தம் அவளுக்கு அதுலேருந்து குறையிறதோ இல்லையோ, அந்த ஆனந்தத்தை அவர்களால் விளக்க முடியாதோ, வாக்குனாலேயோ மனசினாலேயோ அதை வெளியில் சொல்ல முடியாதோ, அப்பேற்பட்டதான ரசரூபமானதும் ஆனந்த ரூபமானதும் இருக்கக்கூடியதான பிரதிக்ஷணம் வர்த்தமானம் என்று ஒவ்வொரு க்ஷணமும் வளரக்கூடியதான குறைவற்றதான அந்த செல்வம், அதுபோல இந்த பக்தியானது இருக்குது என்று சொல்கிறார். ஏவம் து பக்தி மாகாத்மியம் கிருஷ்ண பிரேம பிரதம் நரகா தியாயன் ஹிருதயே நித்யம் கல்மஷேபியோ விமுச்சதே. அதனால் இந்த பக்தி மகாத்மியத்தை யாருக்கும் தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சுட்டு கண்டஸ்தமாக வச்சுட்டு நித்தியம் சொல்லின்னு இருக்கானோ அவனுக்கு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கல்மஷங்கள்லாம் விலகும் என்று சொன்னார். ரெண்டாவது பக்தி சோபான பங்கிகா என்று பக்திக்கு படிக்கட்டுகளை சொன்னார். அகைதுகி கிருபா விஷ்ணோஹோ மகதாம் தரிசனம் ததா சேவாச்ச ஸ்ரத்தையா தேஷாம் பக்தி சோபான பந்தயः சாதுனாம் கருணா செய்வ ததோ ஹிருதய சுத்ததா பகவத் தரிசனே காங்க்ஷா பக்தி சோபான பந்தயः. இந்த 6 படிகள், இந்த 6 படிகளுக்கு நாரதருடைய சரித்திரம், சபரியனுடைய சரித்திரம் இது விளக்கமாக சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக மேலே சொல்கிறார். ஸ்ரவணம் பக்தி சாஸ்திராணாம் கீர்த்தனம் ஸ்ரீஹரேரபி நிரந்தரம் நாமஜபகா பக்தி சோபான பந்தயः. பக்தி சாஸ்திரங்களான ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதத்தை எப்பொழுதும் சிரவணம் செய்ய வேண்டும். கீர்த்தனம் ஸ்ரீஹரேரபி தேயம் கீதா அப்படின்னு சொல்கிறார் இல்லையோ, அதுபோல் தேயம் ஸ்ரீ ஹரி ரூபம் அஜஸ்ரம் என்று சொல்கிறார். இதுபோல் இங்கே கீர்த்தனம் ஸ்ரீஹரேரபி பகவானுடைய விஷ்ணு சகஸ்ரநாமங்களை நம்ம சொல்ல வேண்டியது. நிரந்தரம் நாமஜபகா பக்தி சோபா பந்தயா. நாமஜபம் ஒன்று தான் நிரந்தரமாக பண்ண முடியும், விதி நிஷேதங்கள் இல்லாதது அப்படிங்கிறதுனால அதை அழுத்தி சொல்கிறார். நிரந்தரம் நாமஜப்போ என்று சொல்கிறார். ரூபஸ்ய ஸ்மரணம் சௌரேகே மகதாம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனஞ்சைவ பக்தி சோபான பந்தயா. அப்புறம் முராரியினுடைய பகவான் ஸ்ரீ ஹரியினுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறது, மகதாம் பாதசேவனம் மகத்துக்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது, அர்ச்சனம் கிட்டாவுக்கு அர்ச்சனை பண்ணுறது, வந்தனஞ்சைவ கிட்டாவை நினச்சி நமஸ்காரம் பண்ணுறது, குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணுறது, பாகவதாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, பக்தி சோபான பந்தயா. இவையெல்லாம் பக்தியினுடைய படிக்கட்டுகள். தைன்யேன தாஸ்யம் சாதுனாம் சர்வத்திர சமதர்சனம் சக்கியம் சாது சமாஜேபி பக்தி சோபான பந்தயா. அதுபோல தைன்யேன
நான் வந்து ஒரு அமானினா மானதேனே என்று திருநாதபி சுனீச்சேனே என்று தன்னை ஒரு 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 தைன்யனாக நினச்சிண்டு கிருஷ்ணனுடைய கிருபையை எதிர்பார்த்துண்டு கைங்கரியம் பண்ணணும், சாதுக்களுக்கு தாசியம் பண்ணணும், சர்வத்திர சமதரிசனம், யாரிடத்துலையும் பாகுபாடு இருக்கக்கூடாது. இது இந்த தாசியம் அப்படிங்கிறதுக்கு அப்பர சுவாமிகளுடைய சரித்திரத்தை சொன்னோம். அதுபோல் சர்வத்திர சமதரிசனம் அப்படிங்கிறது கோவர்தனன் அப்படிங்கிற ஒரு பக்தன் எப்படி ஒரு குஷ்டரோகிக்கும் அவன் சாட்சாத் பகவானே வந்திருக்கான், புருஷோத்தமனே வந்திருக்கான்னு நினச்சி பாத பூஜை பண்ணினார். அந்த பாத தீர்த்தத்தையும் எடுத்துட்டார், புழு நெளிஞ்சுது அப்படியும் எடுத்துட்டார். அப்போ எழுத்தாப்பில் அந்த குஷ்டரோகியாக வந்தவர் சாட்சாத் பகவானாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். பூரி ஜெகநாதரே வந்திருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் சமதரிசனம், சமதரிசனத்தினுடைய ஒரு பெருமை. தியக்த்வாபிமானம் கோவிந்தே சர்வஸ்வாத்ம நிவேதனம் விஸ்வாசேன பிரபத்திச்ச பக்தி சோபான பந்தயகா. எல்லாத்தையும் பகவானிடத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டியது என்று நேற்றுக்கு இந்த ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணினோம். பிரபத்திச்ச, பிரபத்திங்கிறதே பகவானுடைய கிருபையினால், நம்ம முயற்சியினால இல்லை. என்னால் முடியாது, உன் கிருபையை நம்பியிருக்கேன் என்று பகவானுடைய திருவடியில் போய் விழறது. பகவானே ரட்சகன் என்று இருக்கிறது. அதுக்கப்புறமா அந்நியத்தா வேறு இடத்துக்கு போகிறதில்ல, வேறு உபாயங்களை எதுவும் ஆலோசனை பண்ணுறதில்லை. பகவான் காப்பாற்றலைன்னா என்ன பண்ணுறதுங்கிற பேக்கப்லாம் இல்லை. பிரபத்திச்ச, பகவானே நம்பியிருக்கு, நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று இருக்கிறது. தெக்துவாபிமானம், நம்ம வந்து ஒரு ஆள் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நைச்சானுசந்தானம் என்று சொல்லுவார். பகவானிடத்தில் சர்வஸ்வாத்ம நிவேதனம், தமிழிடத்தில் இருக்கிறது எல்லாம் பகவானோடது, என்னோடது கிடையாது என்று எப்படி மகாபலி சர்வத்தையும் கொடுத்தானோ அதுபோல் பண்ணிவிடுவது. விஸ்வாசம், விஸ்வாசம் அப்படின்னா என்ன? பகவானே ரட்சகன், பகவான் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு எப்படி கோபிகைகள்லாம் அந்த இந்திரயாகத்தை வேண்டாம்னு தடுக்கும் பொழுதும் கண்ணன் சொல்கிறது சரி என்றார்கள். கோகுத்தில் பயங்கரமாக மழை பெய்யும் பொழுது கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா என்று பகவானே சரணாகதி பண்ணினான். அப்போ அதனால் பகவான் அவளை, இவெல்லாம் என்னை சேர்ந்தவர்கள், என்னை தவிர இவாளுக்கு யாரும் கிடையாது, இவாளை காப்பாற்றுறது என்னுடைய பொறுப்பு என்று பகவான் காப்பாற்றுறான் இல்லையா? அப்படி ஒரு இவாளுக்கு என்னை விட்டால் யார் இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தை பெருமாளிடத்தில் நாம் உண்டாக்கிக்கணும் அப்படிங்கிறது பிரபத்தி. ஏவம் பட்டன் ஸ்ரத்தையாது பக்தி சோபான பந்திகாம் கிருஷ்ண பிரேமானுகூலானி கர்மண்யேவ சமாச்சரேத்து. அதனால் இந்த மேற்கூள் ஏவம் பட்டன் ஸ்ரத்தையாது பக்தி சோபான பங்கிகாம் என்று சொல்கிறார். இந்த யார் ஒருத்தன் மேலே சொல்ல பக்தி சோபான பங்கிகளை, இந்த படிக்கட்டுகளை அழகாக படிக்கிறானோ, அதை புரிஞ்சுட்டு அதை ஆனந்தப்படுறானோ, அதை ஃபாலோ பண்ணுறானோ, கிருஷ்ண பிரேமானுகூலானி கர்மாணி ஏவ, கிருஷ்ண பிரேமிக்கு அனுகூலமான கர்மங்களையே செய்து கொண்டு சமாச்சரித்து அவன் வாழ்க்கையை நடத்த வேண்டியது. அதனால் தெக்தாபிமானம் கோவிந்தே சர்வஸ்வாத்ம நிவேதனம் விஸ்வாசேன பிரபத்திசு. விஸ்வாசங்கிறது ரொம்ப முக்கியம். விஸ்வாசம் இல்லாமல் நாம சொன்னால் கூட பெருமாள் காப்பாற்றுவார், ஹரி காப்பாற்றுவாருங்கிறது அவருடைய பெருந்தன்மை. ஆனால் நம்ம விஸ்வாசத்தோட, மகா விஸ்வாசத்தோட நாராயணா அப்படின்னு சொல்ல வேண்டியது என்று சொன்னார். அதனால் இந்த இடத்துல அவர் சொல்கிறார் விஸ்வாசேன பிரபத்திச்ச என்று சொல்கிறார். பக்தி சோபான பங்கையகா. பிரபத்திங்கிறது நாமசங்கீர்த்தனமே பிரபத்தி. ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனுக்கு கடிதாசை எழுதும் பொழுது ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருங்கதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் அரதோங்கதாபம் ஊபம் திருசாம் திருசிமதாம் கிலார்த்தலாபம் त्वय्यच्युता विशति चित्तम अपत्रपं मे ஆத்மார்பிதஸ்ச பவதோத்ர விபோ விதேகி. அதுவும் சொல்கிறா, உன் கதையை கேட்டேன், ஸ்ருத்வா குணானு புவன சுந்தரா என்று நேராக என்ன பண்ணினா, முதல்ல ஸ்ரவண பக்தியில் ஆரம்பித்தா ஆத்மாத்மிதஸ்ச பவதோத்ர விபோ விவேகி என்று பகவானிடத்தில் ஆத்மாவை சமர்ப்பிச்சு விட்டா. அப்போது இந்த 9 ஒன்று பண்ணினா விட போதும், இல்லை கதை கேட்டு மனசை கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துட்டா அது போதும். இப்போ பகவான் வந்து அந்த ஜீவனை தன்னுடைய சரணத்தில் சேர்த்துக்கிறான் அப்படிங்கிறது ருக்மிணி பிராட்டியினுடைய சந்தேசம். பிரபத்தி புவனசுந்தரா அப்படிங்கிறது அங்கே பிரபத்தி. இந்த பக்திக்கு எது வந்து பிரதிகூலமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம விளக்கணும். ஏன்னா பிரபத்தியில் நம்ம பகவானுக்கு எது பிடிக்குமோ ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் என்று சொல்லுவான். எது
நம்ம வந்து ஒரு ஒரு பத்னி இருக்கான்னா தன்னுடைய பர்த்தாவுக்கு பிடிச்சதை பண்ணணும், பிடிக்காததை செய்யக்கூடாது. சிஷ்யன் இருக்கான்னா குருவுக்கு பிடிச்சது செய்யணும், பிடிக்காததை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையோ. புள்ள இருக்கான்னா அப்பாவுக்கு பிடிச்சது செய்யணும், பிடிக்காத செய்யக்கூடாது, விளக்க வேண்டியது அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் என்று எது பிரதிகூலமாக இருக்கோ, பக்திக்கு பிரதிகூலமாக இருக்க வேண்டிய விஷயங்களை விளக்கணும். ஏன்னா இவன் பக்தி காமனாக இருக்கிறதுனால, இவன் பக்தியினுடைய உயர்ந்த அந்த பூர்ணகாம நிலையை அடையலாம். துக்காராம் மகாராஜை போலையோ இல்லை நாமதேவரை போலையோ இல்லை ஞானேஸ்வரை போலையோ இவர்கள் அந்த உயர்ந்த நிலைக்கு, தியாகராஜ சுவாமிகளை போன்ற நிலைக்கு போகலை. அங்கே போயிட்டான்னா அவளுக்கு அந்த ஷேக்கிங் இருக்காது. இப்போ தான் இவாளுடைய பக்தியாகிய செடி ஒரு சின்ன செடியாக முளைச்சு நமக்கெல்லாம். அதனால் பக்தி பாத்தக பங்கிகா என்று பக்திக்கு எது இடைஞ்சலோ அந்த விஷயங்களை அங்கே நம்ம விளக்கணும் என்று சொல்கிறார். ஆத்மஸ்துதிச்சான்ய நிந்தாம் அவிஸ்வாசம் குரோரபி அபேக்ஷாம் சாது சங்கேச்ச பக்தி காமஸ்து வர்ஜயேத். ஆத்மஸ்துதி ஆத்மஸ்துதியை சர்வதா விளக்கணும். நம்மளை நாமே புகழ்ந்துக்கிறது கூடாது. அந்நிய நிந்தாம், மற்றவர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. அதனால தற்புகழ்ச்சி பரநிந்த இது ரெண்டுத்தையும் விளக்க வேண்டியது. அந்த ஆத்மஸ்துதி இல்லாத ஒரு பக்தி ஆஞ்சநேயரை போல எப்பேற்பட்ட மகத்தான காரியங்கள் செய்தும் நான் செய்தேன் அப்படிங்கிற ஆத்மஸ்துதியை விளக்கினார். ஆத்மஸ்துதி பண்ணிட்டோம் அப்படின்னா பக்தி கெட்டு போயிடும். அந்நிய நிந்தாம், அடுத்தவர்களையும் நம்மளுடைய தப்புகளுக்கு அடுத்தவர்களை நிந்த பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா, அடுத்தவாளுடைய குற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னா நம்மளுடைய பக்தியானது ஒரு தாழ்ந்த நிலைக்கு போயிடும். அதனால் அதுவும் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுனால அவிஸ்வாசம் குரோரப்பி, குருநாதன்கிறவன் பகவான் ரூபம் எடுத்து நம்மளை காப்பாற்ற வரான். அப்படிங்கிறதுனால குருவாக வராங்கிறதுனால உங்களால் என்னை காப்பாற்ற முடியுமா, நீங்கள் வச்சுருக்கிற அந்த கயிறு நானே கிணத்துல விழுந்திருக்கேன், என்னை காப்பாற்றுறேன்னு வரையிலே உங்களுக்கு அதுக்கான துப்பு இருக்கா, உங்கள் கையில் வச்சுருக்கிற கயிறுக்கு அதுக்கான பலம் இருக்கா, உங்களால் தூக்க முடியுமா, நீங்கள் வேறு யாரையாவது காப்பாற்றிருக்கீங்களா என்று 1000 கேள்வி அவரை கேட்கக்கூடாது. அவரிடத்துல நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவர் தான் வந்திருக்கார். அப்படிங்கும் பொழுது அவரை நம்ம வந்து குருஷு ஈஸ்வர பாவனஹா என்று மதிக்கணும். அதனால் குரோரபி அவிஸ்வாசம் அப்படிங்கிறது மற்ற எல்லாத்தையும் அது கெடுத்துடும். விஸ்வாசம் இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. துக்காராம் மகாராஜ் ஒரு தடவை பஜனை பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு சேட்டுஜி ஒருத்தர் வரார், பெரிய தனிக்கர் ஒருத்தர் வரார். ஏதோ குடும்பத்தில் கஷ்டம். துக்காராம் மகாராஜன் இடத்துல வந்து அவர் க்யூவில் நின்றுட்டு இருக்கார். ஒரு பஜனையெல்லாம் மனசு போகலை அவருக்கு. இவரை பார்த்து என்னுடைய பிரச்சனைக்கு வந்து தீர்வு கேட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வரார். கிட்டக்க போனோன்னா மகான்கள் இடத்துல எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உடனே கிட்டக்க போனோன்னே அங்கே முன்னாடி ஒரு பழம் இருந்தது, அதை எடுத்து கொடுத்தார். அப்படியே கொடுத்தோடனே இவர் வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னே கேட்கல. இவர் வந்து இப்படி பண்ணுறாரே அப்படின்னு நினச்சோன்னு இந்த பழத்தை பார்த்தார். அவருக்கு காஞ்ச ஒரு வாழைப்பழமாக இருந்தது. வெளியில் வந்தார், அவருக்கு விசுவாசம் இல்லை. உடனே பட்டுன்னு அதை தூக்கி போட்டு போயிட்டார். அதை வந்து ஒரு சாங்கேவர்மன் அப்படிங்கிற ஒரு துப்புரவு பண்ணுற ஒரு தொழிலாளி அதை எடுத்து சாப்பிட்டார். அவர் அபங்கம் பாட ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த குருவனுடைய ஒரு அனுகிரகம் அவர் கொடுக்குற வஸ்துக்களில் இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, குருவனுடைய கட்டாட்சம், குருவனுடைய அவருடைய ஒரு கருத்து நம்மளை அவர் வந்து நம்மளை கணிசிக்கிறார், நம்மளை அவர் நினைக்கிறார். அப்படிங்கிறதுலையே ஒரு சிஷ்யனுக்கு எல்லா விதமான மங்களங்களும் வந்துடும். அப்படிங்கிறதுனால இருக்கிற பாதகங்களுக்குள்ள குருவனுடைய வார்த்தையில் சந்தேகம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். குருஜி அழகாக ஒரு கதை சொல்லுவார். இதுக்கு ஒரு சிஷ்யர்கள்லாம் வெளியில் குருவோட போனார்கள். குருவோட போகும்பொழுது ஒரு பயங்கரமான மழை பிடிச்சு நிறுத்து. மழை பிடிச்சுட்டோடனே உடனே இவர்கள்லாம் ஒரு இடத்துல ஒதுங்கி நின்னார்கள். உடனே அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது யார் தலையில் இடி விழும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தராக போய் நிற்கிறார். ஒவ்வொருத்தராக போய் நிற்கும் பொழுது அந்த இடி வேறு இடத்துல விழருது. அப்போ சொல்கிறான், கடைசியில் அந்த சிஷ்யர்கள்லாம் சொல்கிறான், நாங்கள்லாம் வந்து நின்றுட்டோம், கடைசியில் நீங்கள் மட்டும்தான் பாக்கி, நீங்கள் வந்து நில்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யர்கள்லாம் இங்கே வந்துட்டு குருவை அங்கே அனுப்பினார். அவர்களுக்கு புரியல, குரு இருக்கிறதுனால தான் நம்ம மேலே இடி விழாமல் காப்பாற்றுறாருங்கிற நம்பிக்கை இல்லை. குருவையே தங்களில் ஒருத்தராக அவர்கள் பாவிச்சு நீங்களும் இந்த போட்டியில் கலந்துக்கணும், உங்களையும் பரீட்சை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது உடனே இடியானது அங்கே நின்றுருக்க சிஷ்யர்கள் தலையெல்லாம் விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த குரு நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை கூட நம்மளை வராமல் நம்மளை காப்பாற்றுறார். சில சமயங்களில்
நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை வரக்கூடிய துன்பங்கள்லேருந்து நம்மளை குருநாதர் விளக்குறார் அப்படிங்கிறதுனால குருவையும் நம்பலைன்னா நம்ம கதி கிடையாது. அபேக்ஷாம் சாது சங்கேச்ச, சாது சங்கத்தினால நமக்கு தீவிரமான பக்தி இருக்கணும், அபேட்சா இருக்கக்கூடாது. பக்தி காமஸ்து வர்ஜயேத்து, அதனால பக்தி காமன் அதை சர்வதா விளக்க வேண்டியது என்று சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக சொல்றார், பேதம் பிரம்மஸ்வரூபேஷு துவைத்தம் சர்வஜனேஷ்வபி ஹிம்சாம் சர்வேஷு ஜீவேஷு பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. அதனால பிரம்மஸ்வரூபங்களில் ராமர் கிருஷ்ணர் முதலிய விஷயங்களில் கூட ஒரு நாளும் பேதம் இருக்கக்கூடாது. பேதம் பிரம்மஸ்வரூபேஷு துவைத்தம் சர்வஜனேஷ்வபி. அதனால ஒரு நாளும் துவேஷம் இருக்கக்கூடாது. துவேஷம் சர்வஜனேஷ்வபி, மற்ற பிராணிகளிடத்துலையோ ஜீவராசிகளிடத்துலையோ ஒரு நாளும் நமக்கு துவேஷம் இருக்கக்கூடாது. பேதம் பிரம்மஸ்வரூபேஷு, பிரம்மஸ்வரூபத்தில் நமக்கு பேதம் இருக்கக்கூடாது. ராமபக்தியோ கிருஷ்ண பக்தியோ நமக்கு எந்த விதமான பேதமும் இருக்கக்கூடாது என்று சொல்றார். ஹிம்சாம் சர்வேஷு ஜீவேஷு பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. அதனால ஹிம்சாம் சர்வேஷு ஜீவேஷு, சர்வத்தா ஜீவராசிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஹிம்சையை விளக்கணும் என்று சொல்றார். யாரையும் மனசனால கூட வாக்குனால கூட துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இந்த விஷயங்களில் பேதம் பிரம்மஸ்வரூபேஷு அப்படிங்கிற விஷயத்தில் ராமபக்தன் கிருஷ்ண பக்தன் இடத்துல துவேஷம் பாராட்டக்கூடாது, கிருஷ்ண பக்தன் ராமபக்தன் இடத்துல துவேஷம் பாராட்டக்கூடாது, ஹரபக்தர்களுக்குள்ள துவேஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் கிருஷ்ணஸ்வரூபம், பிரம்மமே எல்லா தெய்வங்களாகவும் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லை நம்ம குருநாதரே எல்லா தெய்வமாகவும் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பேதம் பிரம்மஸ்வரூபேஷு துவேஷம் சர்வஜனேஸ்வர், எந்த ஜனங்களிடத்திலும் எந்த காரணத்தினாலும் ஜாதியினாலேயோ மதத்தினாலேயோ படிப்பினாலேயோ சர்வத்தா நமக்கு துவேஷம் கூடாது. ஹிம்சாம் சர்வேஷு ஜீவேஷு, எந்த ஜீவராசிக்கும் எந்த விதமான துன்பமும் விளைவிக்கக்கூடாது. எல்லாத்தினிடத்துலையும் நம்ம பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும். எப்படி ஒரு கரப்பாம்பூச்சியை அடித்தா கூட நமக்கு அதுக்கு வலிக்கும், அதுக்கு துடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்து வெளியில தான் விடுவாளே தவிர அதை கொலை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் துடிக்கும் பொழுது நமக்கும் அந்த உடம்பு கூசணும். அதனால ஹிம்சாம் சர்வேஷு ஜீவேஷு பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. எனக்கு அப்படிலாம் கிடையாது, ஆனால் எனக்கு பக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பக்தி வரணும்னா என்ன அப்படின்னா எல்லா பூதங்களிடத்திலையும் தஸ்மாத் குருத சௌஹிருதம் என்று சர்வேஷு பூதேஷு என்று பிரகலாதன் சொல்கிறார். ஆசுரம் பாவம் உன்மூச்சிய, உன்னுடைய அசுரபாவத்தை விடு, அடி ஒத குத்து புடுங்கு அப்படிங்கிறத விட்டு சர்வத்திர எல்லாரிடத்திலையும் தயையோடு கிருபையோடு அப்படின்னா. அன்ருதம் பரிகாசஞ்ச தர்க்கம் சாஸ்திரார்த்த நிச்சயே வச்சனம் நாஸ்திகை சாகம் பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. அன்ருத்தம் பொய் சொல்லாத. நேற்றுக்கு ரஹீம் அப்படிங்கிற அக்பருடைய தளபதியினுடைய ஒரு கதை சொன்னேன். அவர்கள் ராஜபுத்திரர்கள் விஷமிக்கும் பொழுதும் அவர் நான் வருவேன் என்று கொடுத்த வாக்கை கிருஷ்ணனே தடுத்தும் கொடுத்தார். அப்படிங்கிறதுனால அன்ருத்தம் மகாபலி அப்பேற்பட்ட குருநாதரே கொடுக்காதே அப்படின்னு தடுத்த பொழுதும் பகவானுக்கு நான் கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்று வழங்கினார். அன்ருத்தம் பரிகாசஞ்ச, திரௌபதி துரியோதனன் தடிக்க விழுந்தப்போ சிரிச்சாள், இது பண்ணக்கூடாது. தர்க்கம், ஒரு நாளும் எனக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிற ரீதியில் நம்ம போய் அறகுறையாக தெரிஞ்சுட்டு அந்த விஷயங்களை பேசக்கூடாது. நம்மளுடைய பக்தி கெட்டு போயிடும், இல்லைன்னா நம்மளை குழப்பிடுவா. சாஸ்திரார்த்த நிச்சயம் பண்ணுறேன் அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது பெரியவா, குருநாத்தாளை போன்ற பெரியவா நமக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி கட்டி வச்சுருக்கா. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். வச்சனம் நாஸ்திகை சாகம், ஒரு நாளும் நாஸ்திகர்களோட போய் பழகி அவள் விஷயங்களை பேசக்கூடாது. ஏன்னா அவள் நம்மளை திருப்பி கெடுத்துருவா. பக்தி காமஸ்து வர்ஜயேத்து, பக்தி காமனாக இருக்கணும், பக்தி வரணும் என்று நினைக்கிறவன் நம்மளுடைய பக்தி இப்போ தான் செடியாக அங்குரிச்சிருக்கு, அதை கண்டவன் மேய்ஞ்சிட்டு போய்டுற மாதிரி நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாஸ்திகர்களையும் குதர்கிகளையும் அப்பேற்பட்ட ஜகாயி மதாயியை போய் திருத்தினாரே அப்படிங்கிறது மகாபிரபு போன்ற மகான்கள். அவர்கள் எல்லா பேதங்களையும் கடந்த நிலையில் இருக்கிறதுனால தரிசனாதேவ சாதவா என்று அவர்களுடைய தரிசனத்தினால யாரையும் அவர்களுடைய சித்தத்தை அவர்கள் சுத்தப்படுத்துகிறார்கள். நமக்கு அந்த சக்தி வரலை. அகம் கர்த்தேதி சங்கல்பம் மமேதம் இது சிந்தனம் அபிமானம் சாதனேஷு பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. அகம் கர்த்தா இதி, நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற சங்கல்பம் தானே முக்கியம். அதனால் நான் பண்ணுறேங்கிற சங்கல்பத்தை விடணும் அப்படிங்கிறார்.
இது பகவத் பாதாச்சாரியாலும் பகவத்கீதை பாஷ்யத்தில் அழகாக சொல்கிறார். ஒரு பஸ்ஸு தான் ஒருத்தனை அழைச்சிண்டு மயிலாப்பூர் போகிறது. ஆனால் அந்த பஸ்ஸுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற அந்த கர்த்திருவம் இல்லை. ஆனால் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மாமா நான் மயிலாப்பூர் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் மயிலாப்பூர் போகல, அவர் பஸ்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்கார் யதார்த்தமாக. அப்போது அந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறத ஒரு கர்த்திருவம் வந்துடுத்து. ஆனால் அந்த உண்மையில் அந்த பஸ்ஸுக்கு வரல அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி எல்லாம் உள்ளே இருந்து நம்மளுடைய வாசனைகள் வழியாக கிருஷ்ணன் நடத்தின்னு இருக்கான் அப்படின்னு நம்ம சாட்சியாக இருக்கணும். கிருஷ்ணனுடைய சங்கல்பம் என்று இருக்கணும். அகம் கர்த்தே, நான் கர்த்தா அப்படின்னு நினச்சேன்னா அதில் வரக்கூடிய வெற்றி தோல்விகள் உன்னை பாதிக்கும். மமேதம் இது சிந்தனம், இதில் வரக்கூடிய பலன் என்னது அப்படின்னு நினைக்கும் பொழுது துக்க பலன் வந்ததுன்னா தெய்வத்தை வைய வேண்டி வரும். அபிமானம் சாதனேஷு, எந்த சர்வ சாதனைகள் பூஜை பண்ணினாலும் சரி, நீ பாகவதம் பிடிச்சாலும் சரி, நீ உபன்யாசம் பண்ணினாலும் சரி, கதை கேட்டாலும் சரி, நாமா சொன்னாலும் சரி, சத்சங்கத்துக்கு போனாலும் சரி, குருநாதர் என்னை பண்ண வச்சிருக்கார், இன்றைக்கி அந்த அனுகிரகத்தை எனக்கு பண்ணியிருக்கார், குரு கிருபையினால் பண்ணுறேன், நான் பண்ணலை, குருஜி என்னை பண்ண வச்சிருக்கார் அப்படின்னு நம்ம குருநாதருக்கு பின்னாடி நம்ம இருந்துக்கணுமே தவிர நான் பண்ணுறேன் அப்படின்னு வெளியில் வந்தேன்னா நமக்கு அது கஷ்டமாயிடும். அதனால் அபிமானம் சாதனேஷ், எந்த சாதனத்தையும் நீ நம்பி உன்னுடைய கிருஷ்ண பக்தி வரும்னு நினைக்காத. நீ பண்ணுற விஷயம் அது ரொம்ப சொல்ப விஷயமா இருந்தாலும் அது நீ எப்படி ஒரு துளசியை எடுத்து போட்டால் கூட நீ பிரியமாக போடுறதுனால கிருஷ்ணன் சந்தோஷப்படுறானா அப்படின்னு பார்க்கணும். அதுபோல் அம்மா இந்த குழந்தைக்கு எழுத சொல்லி தரும் பொழுது அந்த குழந்தைக்கு ஏபிசிடியே வராது, இருந்தாலும் அந்த குழந்தை ஏதோ ஏ அப்படின்னு ஒரு முட்டை போடும். உடனே அம்மா அதனுடைய கையை பிடிச்சி அப்படி எழுதி உடனே ஏ அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறா இல்லையா? அதுபோல் நம்மளுடைய முயற்சிகள் அல்ப முயற்சி. நம்மளாம் குழந்தை மாதிரி ஏதோ தத்துக்குன்னு நம்ம ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று கேட்டுன்னு இருக்கோம், ஏதோ நம்ம சிஷ்ய அண்ணா என்ன சொல்லியிருக்காளோ அதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய திருவடியை நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுடுத்து புரிஞ்சுடுத்து நான் ரொம்ப ஒஸ்தியானவன் நினச்சிட்டேன்னா பெரிய வீழ்ச்சி ஏற்படும். அதனால் யாருக்கும் நம்ம குரு அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. நம்ம யாருக்கும் குரு கிடையாது, எல்லாருக்கும் பகவான் தான் குரு. ஜெகத்குருவான ஆச்சாரியால் தான் குரு, மகான்கள் தான் குரு. நம்ம ஒன்றும் குரு கிடையாது. நம்ம குருத்துவம் என்ன இருக்குது? அதனால் அபிமானம் சாதனேஷு, இவ்வளவு சிறப்பாக நாம சொல்கிறிய அப்படின்னு சொன்னாலும், இவ்வளவு அழகாக கதை சொல்கிறிய அப்படின்னு சொன்னாலும் பெரியவாள்லாம் அப்படி தான் சொல்லுவா, நம்மளை உற்சாகப்படுத்துவா. ரொம்ப சமத்து அப்படின்னு சொல்லுவா, ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு சொல்லுவா, ரொம்ப கெட்டிக்காரண்டா நீ அப்படின்னு சொல்லுவா. அது நம்மளை ஜோஷ்படுத்துறதுக்காக, நம்மளை இன்னும் நன்னா ஈடுபடணுங்கிறதுக்காக சொல்கிறாளே தவிர உடனே நம்ம கொம்பு முளைச்சுடுத்து அப்படின்னு நினச்சக்கூடாது. பெரியவா சொன்னாலும் சரி, நம்மளுடைய சகபாடிகள் சொன்னாலும் சரி, உடனே என்ன சொல்லணும், யாராவது புகழ்ந்தாலே நம்ம நம்மளுடைய கூட்டுக்குள்ளே போயிடணும். அதனால் உடனே நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் உங்கள் கிருப்பை. குருநாதர் சொன்னார்னா உங்கள் கிருப்பை, யுவர் கிரேஸ் அப்படின்னு அவர்கிட்ட திருப்பி அவர் திருவடியில் கொடுத்தோம். நம்ம எதுவுமே அதுலேருந்து எடுத்துக்கூடாது. பகவான்கிட்ட கிருஷ்ணகிருப்பேன்னு சொல்லி பழகணும். அதனால் அபிமானம் சாதனேஷம், நம்ம பண்ணுற சாதனைகள் அபிமானம் அதனால் கிடைக்கும்னா அடி விழும். ஏன்னா நீ சாதனை எப்போ பண்ணுறியோ அப்போ சோதனை உண்டு. சாதனை பரீட்சை எழுதினா பயில மார்க் உண்டு. நீ படுமக்கா இருந்தேன்னா பரீட்சையில் இவன் போயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சரி நீ உட்கார, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வாத்தியாரே 2 தெரிஞ்ச கொஸ்டினை எழுதி கொடுத்து ஆன்சரையும் சொல்லி கொடுத்து நம்ம பேப்பரை வாங்கிட்டுருவார். இல்லைன்னா நம்ம எழுதும்போது அதை டிக்கடி இதை டிக்கடி பாஸ்போர்ட் விட்டுருவார். அந்த மாதிரி கிருஷ்ண கிருபைக்கும் குரு கிருபைக்கும் கிருஷ்ணன் என்ன நினைக்கணும், அவன் என்னையே நம்பியிருக்கான், ஆனால் அவனுக்கு ஒன்றும் சாதனையெல்லாம் வராது, அவனை நான் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கிருஷ்ணனுக்கு நம்மளிடத்துல வரா மாதிரியாக இருக்கணும். அதனால் அபிமானம் சாதனேஷு பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. ஸ்ரீராமானுஜர் ஒரு ஊம பையனுக்கு ஸ்ரீராமாயணத்தை அபிநயம் பண்ணி காட்டினார். அதை கூரத்தாழ்வான் வெளியிலேருந்து பார்த்துட்டு ஐயோ கெட்டேன் அப்படின்னு மூர்ச்சையாகி விழுந்தார். ஏன் அப்படின்னு கேட்டப்போ, நான் ஊமையாக பிறக்கலையே, நான் ஒரு அஷடாவோ ஊமையாவோ பிறந்திருந்தேன்னா உடையவருடைய இந்த கிருபைக்கு நான் பாத்திரமாயிருப்பேனே, நான் படிச்சுட்டேன், நான் பண்டிதன்கிறதுனால தானே என்னை கூரத்தாழ்வான் வாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறார். அந்த மரியாதை எனக்கு வேண்டாமே. நான் அவருடைய திருவடியில் இருக்கக்கூடிய மதுவாக இருந்தக்கூடிய வண்டாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது என்னுடைய படிப்பு என்ன, அன்றைக்கி தாயாருடைய கண்ணில் என்னுடைய சொத்து பட்டுது, உடையவருடைய கருத்தில் என்னுடைய படிப்பு படுறது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தன்னுடைய சொத்தோ தன்னுடைய படிப்போ தன்னுடைய குரு பக்திக்கு அடைஞ்சலாக இருக்கிறதுன்னு உணர்றார். அப்போ சாதனங்களை அவர்கள் தள்ளுறார்கள். அதனால் சொல்கிறார் அபிமானம் சாதனேஷு பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. அதனால் பக்தி காமனாக இருக்கிறவன் இதை விளக்கணும் என்று சொன்னார். எதையும் குரு கிருபை என்று சொல்லி பழகணும். ஆலஸ்யம் சாதனே சைவம் ஆசக்திம் ஸ்திரீ தனாதிஷு
அதிசம்பாஷணம் செய்வ பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. ஆலசியம், சோம்பேறித்தனம். இத்தனை மணிக்கு எழுந்து படிக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக படிக்கணும், நாளைக்கு அதை படிச்சுக்கலாம் அப்படின்னு, உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உட்காந்துட்டு அதுக்கு ஏதோ நோட்ஸ் எடுத்து நம்ம அதை வந்து நன்னா சொல்லணும், அதை செய்கிறத சிறப்பாக செய்யணும், அதை அறகுறையாக செய்யக்கூடாது. அதனால் ஆலசியம், ஒரு நாளும் நமக்கு சோம்பல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பகவத் விஷயத்துலேயும் சரி, நம்ம கடமையிலையும் சரி, எதுலேயும். கடமையே சமைக்கிறதையே, பாத்திரம் தேய்க்கிறதையே, வீடு பெருக்கி துடைக்கிறதையே, கக்கூஸ் க்ளீன் பண்ணுறதையே, துணி துவைக்கிறத கூட கிருஷ்ணனுக்காக பண்ணுறோன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதுவே என்னென்னா ஸ்வதர்மனா ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவாக. கீதையில் ஆச்சரியமான கருத்து. நீ பண்ணுற டியூட்டினால நீ பாகவத பாராயணம் பண்ணணும் கிடையாது, நீ பண்ணுற சமையலையே கிருஷ்ணனுக்காக பண்ணுறேன்னு நினச்சி பண்ணிட்டேன்னா அது பாகவத பாராயணத்துக்கு சமமாயிடுறது. அதுவே அந்த கர்மாவே உன்னை சித்த சுத்தியை கொடுத்து சித்த சுத்தி துவாரா உனக்கு ஞானத்தை கொடுத்துடுறது. கிருஷ்ணார்ப்பணமாக அந்த கர்மாவை பண்ணிவிட்டேன்னா அதனா புரிஞ்சுக்கணும். அதனால் ஆலசியம் சாதனை செய்யும். பாகவதம் கூட நீ வந்து இதுக்கு இவ்வளவு சம்பாவனை கொடுப்பான்னு படிச்சுட்டேன்னா அது சம்பாவனையினுடைய பலனை தருமே தவிர பாகவதத்தினுடைய யதார்த்த பலனை உனக்கு தராது. அப்போ கர்மா முக்கியம் இல்லை, இந்த கர்மாவை நீ எப்படி பண்ணுறேங்கிறது முக்கியம். அதில் ஒரு நாளும் சோம்பேறித்தனம் கூடாது. அது கிருஷ்ண சங்கல்பம் என்றும் அது கிருஷ்ணார்ப்பணம் என்றும் அதை கருதி செய்யணும். கிருஷ்ணன் என்னை செய்ய வைக்கிறான், அவனுடைய கிருபையினால் செய்கிறேன் அப்படின்னும் செய்யணும். அதில் சோம்பேறித்தனம் கூடாது. ஆலசியம் சாதனையை செய்வோம். சாதனைகளில் நாம சொல்கிறதுல இல்லை வந்து நமக்கு ஒரு எடுத்துட்டோம், ஒரு சின்ன எதையுமே பெருசாக ஒரு நாளைக்கு 50 அத்தியாயம் படிக்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு நான் 4 அத்தியாயம் பாராயணம் பண்ண வேண்டாம். அந்த 4 அத்தியாயத்தை நீ விடாமல் பாராயணம் பண்ணிகிட்டே இரு. உன்னை அறியாமல் 2 வருஷம் பாராயணம் பண்ணினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 அத்தியாயம்னா 300 நாளைக்கு 1200 தடவை நீ 200 அத்தியாயம் படிச்சிருப்பேன். உன்னை அறியாமல் 4 தடவை பாகவத பாராயணம் பண்ணியிருப்பேன். 2 வருஷத்தில் 8 தடவை பாகவத பாராயணம் பண்ணியிருப்பேன். உன்னை அறியாமல் சரணமாக பாகவதம் உனக்கு வந்துடும். ஏன்னா காலம் அப்படி ஓடிண்டே இருக்கு. புரியுறதா? அதனால் ஆலசியம் சாதனை செய்வம் ஆசக்திம் ஸ்திரீ தனாதிஷு. புத்திர பௌத்திராதிகளிடத்திலும் தனம் முதலிய விஷயங்களிலும் ஒரு ஆசக்தி அது இருக்கக்கூடாது. அது இருந்தால் நம்மளை படிக்க விடாமல் பண்ணிடும். எப்போ பார்த்தாலும் பேங்க்குக்கு போகணும், ட்ரேடிங் பண்ணணும், ஷேர் ட்ரேடிங் பண்ணணும், இதையே நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு இதில் வராது, புத்தி வந்து பகவத் விஷயத்தில் போகாது. சொன்னாலும் மனசில் வந்து அது ஏறாது. அது அதி சம்பாஷணம் செய்வேன். அதுக்காக சம்பாதிக்க வேண்டாமான்னு இல்லை, சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு இருக்கட்டும், அது அவ்வளோதானே. அது ஏதோ சாப்பிட்றதுக்கு உடுத்திக்கிறதுக்கு பகவான் நம்ம கொடுத்துருக்கான், இருக்க இடம் கொடுத்துருக்கான், ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்குது. பேசாமல் உட்காந்துன்னு பாகவதம் படி பக்தி பாடம் சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு பேசாமல் உட்காந்துடணும். என்ன நடக்கும்னா என்ன நடக்கும் கிருஷ்ணன் பார்த்துப்பான். கிருஷ்ணன் வில் டேக் கேர் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு அதி சம்பாஷணம் செய்வ. தேவையில்லாத பேச்சை குறைக்கணும், வளவளன்னு பேசக்கூடாது. சத்யாய மிதபாஷினாம் என்று ரகுவம்சத்தில் சொல்லும் பொழுது ரகுவம்சத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் எப்படி பேசுவானா, சத்தியத்தை பேசுவாளாம், பிரியமாக பேசுவாளாம். மிதபாஷினாம் ரொம்ப அளவாக பேசுவான். ஏன்னா நிறைய பேசினா என்ன ஆகும்னா பொய் வந்துடும். பொய் மட்டும் இல்லை, தற்புகழ்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் பரநிந்த வந்துடும், அடுத்த வாழை வெய்கிற மாதிரி ஆகிடும். அதுபோல் தன்னை உயர்த்தி பேசுகிற மாதிரி ஆகிடும். தன்னை உயர்த்தணுங்கிறதுக்காக இல்லாத விஷயத்தை சொல்கிறேங்கிறதுக்காக புழுகிற மாதிரி ஆகிடும். அப்போ இதில் சத்தியம் அப்படிங்கிற அதி சம்பாஷணம்ங்கிறதுல இவ்வளவு தோஷங்கள் வந்துடும். அன்றுதம் அப்படிங்கிற தோஷம் வந்துடுறது, அதுக்கப்புறம் பொய் சொல்கிறோங்கிற தோஷம் வந்துடுறது, அப்புறம் ஆத்மஸ்துதிங்கிற தோஷம் வந்துடுறது, அந்நியனிந்தாம்ங்கிற தோஷம் வந்துடுறது. பக்தி கட்டுப்பட்டு அப்போ நமக்கு ஜால்ரா போகிறதுக்கு 4 பேர் இருப்பான், அவன் நம்மளை கெடுத்துடுவான். பக்தி காமஸ்து வர்ஜயேத்து. அதனால் இந்த விஷயங்களை ஒரு பக்தி அப்படிங்கிற விஷயத்தை சர்வத்தா பக்தி வேணும். பக்தி இல்லாமல் எது பண்ணினாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. பொதுவாக கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரமே எடுத்துங்களேன். அதில் கண்ணப்ப நாயனார் ஒரு பூஜை பண்ணினார். அங்கே ஒரு சிவாச்சாரியார் இருந்தார், சிவகேசரியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சிவாச்சாரியார், சிவ தீட்சை வாங்கின்றவர். அவர் பரமேஸ்வரனுக்கு அவர் பூஜை தான் பண்ணுறார். அவர் கீழேந்து காலத்தி க்ஷேத்திரத்துக்கு மேலே காலத்திநாதரை பார்க்குறதுக்கு வந்து சிவலிங்கத்தை அலம்பி ஸ்ரீருத்ரன் சொல்லி வில்வம் போட்டு சிவனுக்கு வந்து நைவேதன ஆத்திரையே பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸ்ரத்தையாக தான் பண்ணுறார். அவருடைய பூஜை. இந்த நம்ம கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணுறார், திண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அவர் எச்சலை கொண்டு குப்பிளிக்கிறார், பண்ணி அடித்து கொண்டு வந்து போடுறார். இப்படிலாம் அவர் பண்ணுறாரே அப்படின்னா இவர் சிவகோச்சரியார் வந்து சிவனையே திட்டுறார். இந்த மாதிரி யாரோ பண்ணுறா, இது மிருகமா இல்லை வந்து யாராவது காட்டு ஆசாமியான்னு தெரியலையே
அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் அவர்கிட்ட சொல்கிறார், உனக்கு இன்றைக்கி ராத்திரி ஒரு விளையாட்டு காட்டுறேன், நீ வா அப்படிங்கிறார். ராத்திரி அந்த சிவகேசரியார் வந்து ஒளிஞ்சிட்டு பார்க்குறார் இந்த பக்தியை பார்க்கும்பொழுது இவர் பண்ணுற பூஜை, திண்ணன் வரான், வாயில் அந்த இதுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ரிவர் அதுலேருந்து கொப்பளிச்சுன்னு வரான், தண்ணியை வாயில் பூன்னு கொண்டு வந்து கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிப்போ திவ்யாபிஷேகாயத்தே, இடுப்பில் மாம்சம் வச்சுருக்கான், கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபலம் நவ்யோபகாராயித்தே, கண்ணை ஒரு கண்ணை பிடுங்கி ஒட்ட வைக்கிறான், இன்னொரு கண்ணை பிடுங்கணுமே அடையாளம் தெரியாது, மார்கா அவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயத்தே. அந்த பிரேம அந்த சிவனிடத்தில் உயிரை வச்சிருக்கான், எதையும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான். அப்போது சிவகேச்சரியார் வந்து தலையில் கை வச்சுக்க, இதல்லவோ பக்தி. பரமேஸ்வரன் வெளியில் வந்து கண்ணப்ப அப்படின்னு தடுக்கிறார். கண்ணப்பருடைய பக்திக்கும் நகரோதி அஹோ வனச்சரகா பக்தாவதம் சாயத்தே என்று சிவானந்த லகரியில் கண்ணப்ப நாயனார் தான் எடுத்து சொல்கிறார் ஆச்சாரியர். அப்போ பக்திங்கிறது இட் இஸ் நாட் ஏ ஜாப், தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு தாத்தி ஆற்றுல குழந்தை அம்மா ஆஃபீஸ் போயிருக்கும்போது ஒரு குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணை போட்டிருக்கோம், அவளுக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆற்றுல வேலை செய்கிறவருக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுபோல் அம்மாவுக்கும் பக்கத்தாத்து மாமிக்கும் வித்தியாசம் இருக்குது. அவளும் அம்மா தான், ஆனால் இவளுடைய கேர் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த பிரேமையினால தானே உலகம் நிற்கிறது. அதனால முக்கியம் என்னன்னா, இந்த பக்தி விஷயத்தில் ஒருத்தனுக்கு வர வேண்டியது என்ன, அந்த அன்பு வரணும். லவ்விங்காக இருக்கணும், காட் ஃபியரிங்காக இருக்கக்கூடாது. காட் பகவான் இடத்துல அன்பு வரணும். அதுக்கு பகவான் இடத்துல நமக்கு வந்து தாத்தா அப்படின்னும். இப்போ பரமாச்சாரியாலாம் நிறையா குழந்தைகள் தாத்தா உமாச்சி தாத்தா அப்படின்னு சொல்லி வளர்க்குறா. அந்த சின்ன குழந்தைகள்லாம் உமாச்சி தாத்தான்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு பிரேமை ஏற்பட வேண்டாமோ? நம்ம மாத்திரம் ஒரு தாத்தா இருந்தால் எதாக இருந்தாலும் தாத்தாவுக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு அந்த ஒரு பிரேமை வரும். அந்த பிரேமை வரல அப்படின்னா பகவானை பார்த்து பயப்படும். அப்புறம் பயந்தா என்ன பண்ணுவானா, பகவானை தனக்கு தேவையில்லாத விஷயங்களை பகவானுக்கு தெரியக்கூடாதுன்னு செய்யும் பொழுது பகவானை அவாய்ட் பண்ணுவோம். அப்பா அம்மாவை எப்படி பிள்ளைகளை அவாய்ட் பண்ணுறாளோ, பயம் வந்ததுன்னா அவாய்ட் பண்ணிவிடுவான். லவ் இருந்ததுன்னா அவளே வாலண்டியர் வந்து சொல்லிடுவாள். அதனால தான் இப்போ வந்து குழந்தைகள் இடத்துலாம் அன்பை ஜாஸ்தி பண்ணுங்கோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லவ்விங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அந்த லவ் பகவான் இடத்துல வரணும். பகவான் இடத்துல வரணும்னா பகவான்கிறவன் எங்கேயோ ஒருத்தர் இடத்துல இருக்கான்னு இல்லை, எல்லாத்துலேயும் வரணும். கணவன், மனைவி, மக்கள், எழுத்தாத்தில் இருக்கிறவா, பக்கத்தாத்தில் இருக்கிறவா, ரோட்டில் இருக்கிறவா, எல்லார் இடத்துலையும் நமக்கு ஒரு அன்பு, எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரையும் சமமாக நடத்த முடியாது. அவளுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும். ஆனால் ஹிருதயத்தில் பிரேமங்கிறது எல்லாருக்கும் உண்டு இல்லையோ? அதனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு கோவிலில் பூஜை பண்ணுறார், அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவாளே சில பேர் அவர் ரொம்ப ஸ்ரத்தையாக பூஜை பண்ணுவார் அப்படின்னு இருக்குது. உபன்யாசங்கள்லேயே நல்ல ஸ்ரத்தையாக உபன்யாசம் பண்ணுறவா இருக்கா, விட்டு அடிச்சுன்னு சும்மா ஜோக் அடிச்சுன்னு 1 hour டயத்தை ஓட்டுறவா இருக்கா, சப்ஜெக்ட்டுக்கே வராமல் ஊர் ஒம்பெல்லாம் பேசிவிட்டு கிளுகிழுப்பாக விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு கவர் பண்ணிவிட்டு போகிறவா இருக்கா. இது மாதிரி எல்லாத்துலேயுமே 3 டைப் இருக்கான் உலகத்தில். அது மாதிரி படிக்கிறது, விஷயங்களை எழுதுறதுல வித்தியாசம் இருக்குது, எல்லாத்துலேயும் விஷயம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல சொல்கிறார், பக்தி இல்லாமல் நீ எதை பண்ணினாலும் அது பகவானுக்கு விருப்பம் இல்லை. அந்த பக்திங்கிறது எப்படி பண்ணணும்னா, நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. மனசளவில் பூசலார்னு ஒரு நாயனார் இருந்தார். அவர் ஹிருதயத்திலேயே ஒரு சிவன் கோவில் கட்டிவிட்டார். திருநின்ற ஊருங்கிற க்ஷேத்திரம், அந்த காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் திருநின்ற ஊரில் தான் இருந்தார் அவர். காஞ்சிபுரத்தில் இருந்த ராஜா ஒரு சிவன் கோவில் கட்டினா, கடைசியில் தேதி கிளாஷ் ஆகிடுத்து. பூசலார் வச்சுருக்கார், நான் பூசலார் கோவிலுக்கு போகிறேன்ட்டு சிவபெருமான் வந்துவிட்டார். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்கள். ஒரு ராஜா இன்னைக்கு கோவில் கட்டுறானே, அவன் கோவிலுக்கு போனால் நமக்கு பட்டு சால்வை போத்துவானேன்னு அவராது நினைக்கணுமா இல்லையா? இவரிடத்துல இருக்கக்கூடிய பிரேமைக்கு இவர்கிட்ட வந்துட்டார். யாருப்பா இது பூசலார் கோவில் கட்டியிருக்காருன்னு தேடிட்டு வந்தால் அவர் சொல்கிறார், நான் மனசுக்குள்ளே கட்டியிருக்கேன் அப்படிங்கிறார். மனசுக்குள்ளே கட்டின கோவிலுக்கு மனக்கோவில் கண்ட பூசலார் அப்படின்னு கதை, நாயன்மார்களில் கதை இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த பக்தி இருந்துடுத்துனா அங்கே தான் கிருஷ்ணன் வரான் அப்படிங்கிறதுனால பக்தி சர்வதா முக்கியம். அந்த பக்தியை எப்படி செம்மப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களை அதுக்கு எது விளக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். பட்டேன் ஏவம் சதா தீரகா பக்தி பாதக பந்திகாம் தத் பிரேம
பிரதிகூலானி கர்மாணி பரிவர்ஜயேத்து. இந்த பிரேமை தான் சொன்னேன், இந்த பிரேமையை வளர்க்குறதுக்கு எதெல்லாம் இடைஞ்சலாக இருக்குமோ அதெல்லாம் சர்வதா விளக்கிறது சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக கதாசிரவண லட்சணம் அப்படிங்கிற தலைப்புக்கு வரார். எப்பொழுதுமே கதாசிரவணம் பண்ணுறவாளில் ஸ்ரோதாக்கள் என்று சொல்லுவாள், கதை சொல்கிறவாளை வக்தா என்று சொல்லுவாள். ஸ்ரோதாக்கள் தான் தெய்வம், வக்தாக்களுக்கு ஸ்ரோதாக்கள் தான் தெய்வம். எந்த அளவுக்கு ஸ்ரோதாக்கள் ஸ்ரத்தையாக கேட்குறாளோ அந்த அளவுக்கு வக்தாக்கள் அழகாக கதை சொல்ல முடியும், பாவம் அமையும். அதனால் சொல்கிறார், அத்ய வக்ஷ்யாமி கோவிந்த கதாசிரவண லட்சணம் ஸ்ருண்வந்து நித்யம் ஸ்ரோதாரகா ஸ்ரத்தையைவ யதாவிதி. இப்பொழுது உத்தமமான ஸ்ரோதாக்கள் எவ்வாறு கதை கேட்பார்கள் அப்படிங்கிற கதைங்கும் போதே கோவிந்த கதை என்று சொல்லிட்டார். கோவிந்த கதா சிரவண லட்சணம், கிருஷ்ண கதை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் லட்சணம் என்னன்னா, எங்கள் ஆற்றுல கதை நடக்கிறது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயோ பார்த்தா, இல்லை அவர் கதை சொல்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வாலண்டியராக ஃபோன் பண்ணி அந்த லிங்கை கொஞ்சம் எனக்கு அனுப்புங்களேன், நானும் கேட்கலாமா, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமே தவிர, அவர் அனுப்பினார், அவர் எனக்கு அனுப்பலை, அவர் என்னை இன்வைட் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடாதான். அநாஹூதஸ்து யோ பக்தா தியக்த்வா மானம் ச கௌரவம். ஒரு இடத்துல பஜனை நடக்கிறது, ஜால்ரா சத்தம் கேட்குறது. சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் எனக்கு, இப்படி ரோட்டில் போயிட்டே இருப்பேன், கிட்டி புல்லு பம்பரம் விளையாடினாலும் கூட சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல ஜால்ரா ஜிங் சட்டுன்னு போட்டால் அந்த அதுக்குள்ளே நுழைஞ்சிருவேன். என்ன காரணம்னா, அங்கே பாகவதாலாம் பஜனை பண்ணிகிட்டு இருக்கா, அங்கே போய் சாமி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வருவேன், சுண்டல் கிடைச்சா சாப்பிட்ருவேன், அங்கே டிஃபன் போட்டாலும் சாப்பிட்ருவேன், அது வேறு விஷயம். ஆனால் அந்த பஜனை அந்த ஜால்ரா சத்தம் கேட்டதுனால் நம்மளை அட்ராக்ட் பண்ணும். அவளை வாடாம்பியே, சிலாத்த படம் வாடாம்பி அப்படின்னு கூப்பிடுவா, சிலாத்தில் நான் அம்பி யாரு அப்படின்னு பார்ப்பா, சிலாத்தில் கவனிக்கவே மாட்டா. எதாக இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு அங்கே ராமராமான்னு சொல்லிட்டு இருக்காளா, அங்கே போய் நில்லு. அநாஹூதஸ்து யோ பக்தா, கூப்பிடாமலே ஒரு இடத்துல பாகவதம் படிச்சுட்டு இருக்கான்னு தெரியறது, போய் நமஸ்காரம் பண்ணு, வாசல் வழியாக நமஸ்காரம் பண்ணிட்டு வரும். நம்மளை கூப்பிடல, நமக்கு அங்கே வந்து ஒரு படிக்க கொடுக்கல, நமக்கு அங்கே உபன்யாசம் பண்ணுவார், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அங்கே போய் உபன்யாசம் பண்ணலான்னு இருக்கக்கூடாது. நான் ஒரு பெரிய உபன்யாசகர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கே ஒரு சின்ன குழந்தை பாகவதம் படிச்சுட்டு இருக்கு, சத்தாகம் பண்ணிட்டு இருக்குன்னா உடனே நமக்கு தெரிஞ்சவாளாக இருந்தால், நம்ம அவள் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கொட்டகா போட்டிருக்காங்கன்னா உடனே போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணேன். அநாஹூதஸ்து, கூப்பிடாம கூட, அநாஹூதஸ்து யோ பக்தா, எந்த ஒரு பக்தன் தியக்த்வாமானம் ச கௌரவம், கிருஷ்ணன் கூப்பிட்டா வரான். நம்ம ஆற்றுல புண்டரீகம் போட்டோன்னு கிருஷ்ணன் வந்துடுறானே, கிருஷ்ணன் கௌரவம் பார்க்குறானா. தெக்துவா மானஞ்ச கௌரவம், தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய கௌரவத்தையும் விட்டு. ஆனால் கல்யாணத்துக்கு கூப்பிடாமல் போகாத, நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடாமல் போகாத, அவாத்தில் பர்த்டே அதுக்கெல்லாம் போகாத. ஆனால் அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்கள் ஆற்றுல ஏதோ விசேஷம் போல இருக்கே அப்படின்னு கேட்பான். அதே அவாத்தில் ஏதாவது பஜனை நடந்தது அப்படின்னு சொன்னால் நியூசன்ஸ் அப்படிம்பா, அப்படி பண்ணாத. அநாஹூதஸ்து யோ பக்தா தியக்த்வா மானஞ்ச கௌரவம் சிஷ்யபாவேன ஸ்ருணியாத்து சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. ஸ்ரோத்ரு சத்தமஹா, உத்தமமான ஸ்ரோதாவினுடைய லட்சணத்தை சொல்கிறார். அங்கே உட்காந்துட்டு ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்கார், அவள் இடத்துல போய் உடனே அங்கே கதை வியாசபீடத்தில் உட்கிறவாளை விழுந்து சேவி, தப்பில்லை, உன் பிள்ளையே ஆனாலும் விழுந்து சேவியே. என்ன காரணம், அந்த இடத்துல வியாசபீடத்தில் அந்த குழந்தை உட்காந்துருக்கானே, நமஸ்காரம் பண்ணி என்ன குறைஞ்சு போயிட போகிறேன். சரி பண்ணலையா, அட்லீஸ்ட் ஒரு பக்தி பாவம், குழந்தை நம்ம குருநாதர் அவனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கார். சிஷ்யபாவேன ஸ்ருணியாது, இந்த குழந்தை ஏதோ சொல்கிறான், நம்மளே ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருப்போம், 4 வரி சொல்லி கொடுத்துருப்போம். அந்த குழந்தை சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்குள்ளேருந்து பகவான் 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பான். அப்போ அவன்கிட்டேருந்து கற்றுக்கோ. அந்த குழந்தையினுடைய பாவம் அவனுடைய சைத்தியத்தில் கிருஷ்ணன் ஏதாவது கொடுப்பான். அதனால் நான் குரு, நான் சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லலைன்னா குட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்த வாத்தியானா இருந்தாலும் அவனிடத்துல ஏதாவது நல்ல பாயிண்ட் வருமே அப்படின்னு அவன் முகத்தை பார்த்துட்டு இருக்கணும். இல்லை அந்த குழந்தை எப்படி அழகாக ஸ்லோகம் சொல்கிறான், எப்படி சம்ஸ்கிருதம் அழகாக சொல்கிறான், எப்படி பாடுறான், எனக்கு பாட்டு வரலையே, இந்த குழந்தை நன்னா பாடுறானே அப்படின்னு அவனுடைய முகத்தை பார்த்துட்டு இருக்கணுமே தவிர நம்ம குருன்னு நினச்சிக்கூடாது. அப்படி நினச்சோன்னா நமக்கு அந்த இதனால் என்ன நஷ்டம்னார், அந்த கதை கேட்குற ஆனந்தத்தை இழந்துடுவோம். அதனால் சிஷ்யபாவேன ஸ்ருணியாத்து,
சயேவ ஸ்ரோத்ரு சத்தமாக. யார் சொன்னாலும் அந்த இடத்துல ஆஞ்சநேயரை போல எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் என்று அங்கே இருக்கணும். அதனால் கூப்பிடாம போகலாம் பஜனைக்கு, பாகவத பாராயணத்துக்கு. பிரசாதம் வேணால் அவாவா எதா சௌகரியம் ஏதோ ஒரு தொன்னையில் கொடுங்கோன்னு வாங்கிட்டு வந்துடலாம். அவள் என்ன சாப்பாட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியாது அப்படிங்கிற நாகரீகங்களை பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது சாட்சாத்து சத்சங்கத்தை தான் பேசுகிறேன். அநாகூத்தஸ்து யோ பக்தா தியக்த்வாமானம் ச கௌரவம் சிஷ்யபாவேன ஸ்ருணியாத்து சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. அது மட்டும் கிடையாது, தூராத்யப்யாகதோ விஷ்ணோஹோ கதாம் யஸ்ருணியான்னரகாம் சாவதானதயா பக்தியா சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. கதை கேட்குறதுக்கு நான் பார்த்துருக்கேன். நம்மளாம் இங்கே மாம்பழத்தில் இருக்கோம், இங்கே போகிறதுக்கு இந்த டயத்துக்கு போவோம். சிஷ்ய அண்ணா கதைக்கு முன்னாடி சிஷ்ய அண்ணா கதை சொல்கிறான்னா சில இடம் போடுறதுக்கு வந்துடுவா. அதனால் அரை மணி நேரம் முன்னாடியே போய் இங்கே உட்காந்துருக்கோம். சில பேர்லாம் எங்கேருந்து வருவான்னா, சில பேர்லாம் எங்கேயாவது வண்டலூர் பக்கத்துலேருந்து வருவா, இல்லைன்னா இங்கே எங்கேயாவது நுங்கம்பாக்கம் தாண்டி இங்கே தான் வருவா. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ட்ராவலே இருக்கும். அவள் பஸ்ஸு பிடிச்சி வருவா, வந்துட்டு 2 செஷன் கதை கேட்டுட்டு போவா. அவளை பார்க்கும் பொழுது அவளுடைய ஒரு அப்பேற்பட்ட ஒரு பக்தி. அது மாதிரி அந்த ஏகாதசியான எங்கே இருந்தாலும் அவள் கிளம்பி வந்துடுவா. ஏகாதசி உபன்யாசம் கேட்டுட்டு தான் கிளம்புவா. சிஷ்ய அண்ணா கிட்ட பரனூரில் நான் பார்த்துருக்கேன். ஏகாதசிக்கு வரதுன்னு ஒரு கூட்டம், அண்ணா வந்து அதுபோல் உச்சவர்த்தி எடுக்கிறத வரதுன்னு ஒரு குரூப்பு. இப்படி அருமையாக அததுக்கு அவள் வந்து கார் வச்சுக்கணும். நம்மளாம் காரில் போகிறோம், அவள் காரில் வரமாட்டா. ஏதோ ரயிலை பிடிச்சி வருவா, ஏதோ எங்கேயோ இறங்கி நடந்து வருவா. முகையூரில் இறங்கி நடந்து வரவாள்லாம் நான் பார்த்துருக்கேன். கவலையே விட மாட்டான். அதனால் தூராத்து அப்பி ஆகதோ விஷ்ணோத்கதாம் யஸ்ருணியான் நரஹா. தூரத்திலேருந்து வந்தால் கூர்மதாசர் அப்படிங்கிற ஒரு பக்தருடைய கதையை நம்ம சொல்கிறோம். அவரை கூர்மதாசர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் உடம்பு ஆமை மாதிரி, கையும் கிடையாது காலும் கிடையாது. அவர் இப்படி முண்டமாக ஊர்ந்து வரணும், அப்படி இருக்கார். அவருக்கு வந்து பண்டரி ஒரு நாள் கதை கேட்குறார். கதை கேட்கும் பொழுது அவருக்கு மனசில் அந்த கதையில் அவர் சொல்கிறார், இது போல் கார்த்திகை மாதம் இருக்கக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம், சுக்லபட்சத்தில் வர ஏகாதசி. அது வந்து நம்ம வந்து பண்டரிபுரத்தில் போய் விட்டலனை சேவிக்கணும் அப்படின்னு அந்த பாகவதர் சொல்கிறார். உடனே கூர்மதாசர் கிளம்பி விடுறார். நல்ல கைகால் உள்ளவாள்லாம் பஜனை பண்ணிட்டு முன்னாடி போய்டுறார். அவர் சொல்கிறார், நீங்கள்லாம் போய் ஒரு ஊரில் தங்கிடுங்கோ, அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்குவேல் இல்லையா, நீங்கள் பஜனை பண்ணிட்டு இருக்கோம், நான் ஊர்ந்து அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நான் அந்த ஊருக்கு வந்துடுறேன். ஸோ காலமே நீங்கள் கிளம்பும்போது நானும் கிளம்பிடுவேன் அப்படின்னு இவர் ஊர்ந்து வரார். அதுக்குள்ளே வழியில் வந்து ஒரு சேட்டு ஒருத்தர் வந்து இவருக்கு ஜலம் கொடுக்கறது, இவர் கைகாலெலாம் பிடிச்சி விடுறது, இவரை கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு நடக்கிறது, இப்படின்னு இவரை கொஞ்சமாக கிட்டக்க கொண்டு வரார் பண்டரிபுரம். அதுக்குள்ளே அங்கே போன பக்தாள்லாம் போனவாள்லாம் பண்டரிபுரம் போய் அங்கே போய் பாண்டுரங்கனிடத்தில் சொல்கிறா, இது போல் கூர்மதாசர் ஒன்று பார்க்கணுன்னு வராருப்பா. அவ்வளவு ஆச்சரியமான பக்தி. கதை கேட்டார், உம்மை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 200-300 கிலோமீட்டர் ஊர்ந்து வெயிலே வரார். பாவம், நீ ஏதாவது அனுகிரகம் பண்ணு அப்படின்னு எல்லா பாகவதாலும் கிருஷ்ணங்கிட்ட சொன்னோடனே விட்டலன் உடனே அங்கேருந்து கப்புன்னு கிளம்பினான். ஞானதேவரும் நாமதேவரும் கவனிச்சுட்டா, எங்கடா போகிற அப்படின்னா, கிளம்பும் பொழுது எங்கே போகிறேன்னு கேட்குறேன், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு ஆகும். உடனே அவள் சொன்னால், நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன்னா நாங்கள் இங்கே என்ன பஜனை பண்ணிட்டு இங்கே டிஃபன் சாப்பிட்றதுக்காக இருக்கோம், நானும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவரும் நாமதேவரும் விட்டலம் பின்னாடியே ஓடி வரான். விட்டலன் வந்தவன் இவர்களிடத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும், தப்பிச்சு போய் கூர்மதாசருக்கு அனுகிரகம் பண்ணணும், அவருடைய ஏகாந்த பக்திக்கு போகணும் பகவான் நினச்சிட்டே வர வழியில் ஒரு சாவந்தன் அப்படிங்கிற ஒரு பக்தன் இருக்கான். அவன் விட்டலனை தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவாத்துக்குள்ளே விட்டலன் ஓடுறான், சாவந்தனுடைய வீட்டுக்குள்ளே ஓடுறான். ஓடினா அது ஒரு பெரிய தோட்டம். அவனிடத்துல கேட்குறான், நான் பகவான் வந்திருக்கேன்டா, எனக்கு இங்கே எங்கேயாவது ஒளியறதுக்கு ஒரு இடம் கொடு. இந்த மாதிரி நாமதேவரும் ஞானேஸ்வரும் வரா, அவன் வந்து கேட்டால் நான் இங்கே இல்லைன்னு சொல்லிவிடு அப்படிங்கிறான் பகவான் திருவிளையாடல். உடனே அவன் சொல்கிறான், இங்கே எங்கே ஒளிஞ்சாலும் உன்னுடைய இது காட்டி மயில் பீலி காட்டி கொடுத்துரும், உன்னுடைய நீல பிரபை காமிச்சு கொடுத்துரும். அதனால் நீ ஒளியறதுக்கு ரகசியமான ஒரு இடம் சொல்கிறேன், என் ஹிருதயத்தில் ஒளிஞ்சுன்றும், நான் கண்ண முடின்னு தியானத்தில் உட்காந்துன்றேன், நீ உள்ளே போயிடு அப்படின்னா பகவான் பார்த்தான். அதுதான் சேஃபஸ்ட் பிளேஸ். உள்ளே வந்துட்டான். சாமந்தனுடைய ஹிருதயத்தில் பகவான் இருக்கான். வந்து தேடி பார்த்து பகவானை காணும்னு ஞானதேவர் புரண்டு அழறார். ஞானதேவர் ஞானி. உடனே அவர் என்ன பண்ணினார்னா, அவரும் கண்ணை மூடிட்டு விட்டலன் எங்கே இருக்கான்னு தியானம் பண்ண, இந்த சாவந்தன் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கானே இவனுடைய ஹிருதயத்தில் பகவான் அடைபட்டு கிடக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுடுறார். உடனே நாமதேவரை கிளப்பி விடுறார். நாமதேவா, இந்த சாவந்தன் தான் பகவானை அவனுடைய ஹிருதயத்தில் பூட்டி வச்சுருக்கான் அப்படின்னு ஒன்று
அடிக்க போகிறார். எல்லாருக்கும் உண்டான விட்டலனை என்னமா நீ உன் ஹிருதயத்தில் நீ பந்தப்படுத்துவ அப்படின்னு அடிக்க போனோன்னு பகவான் அவனுடைய ஹிருதயத்திலேருந்து தொப்புன்னு விட்டலன் குதிச்சு ஓட்டமாக ஓடுறான். ஓடினோடனே இவா 2 பேரும் வரா. உடனே பகவான் சொல்கிறான், என்னை ஏன்டா இப்படி விட மாட்டேங்கிறேள், நான் கூர்மதாசரை தரிசனம் பண்ணலான்னு போயின்னு இருக்கேன், இப்படி பின்னாடியே வரலே அப்படின்னு. 3 பேரும் அழகாக போகிறான். பகவான் அங்கே போய் சேரும் பொழுது அந்த கூட வந்த சேட்டு மறைஞ்சு போயிட்டான். கூடையே வந்து இந்த சேட்டு காணும். கூர்மதாசர் பகவானை ஆலிங்கனம் பண்ணி அழுதுண்டு கொண்டாடி சொல்கிறார். அப்போ பகவான் கேட்குறார், எப்படி நீ வந்த, இவ்வளோ தூரம் எப்படிப்பா வந்த, உன் உடம்புல காயம் இல்லாமல் வந்திருக்கியே, உன்னை யார் கொண்டு வந்தா அப்படிங்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீ இருக்கியே, உனக்கு ஒரு சேட்டு வேஷம் போட்டால் எப்படி இருப்பியோ அந்த மாதிரி ஒரு ஆசாமி என் கூட இருந்தான். நீ கரெக்டாக இங்கே வந்த இல்லையா, அவன் இந்த பக்கமாக வரேன்ட்டு போனான், காணும். அநேகமாக நீ தான் என்னோட யோகக்ஷேமம் மகாமியகம்னு 200-300 கிலோமீட்டரா என்னை காப்பாற்றின்னு வந்தவன் நீ தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பகவான் ஆலிங்கனம் பண்ணி தன்னுடைய தோளில் எடுத்துட்டு பண்டரிபுரம் வந்து குதூகலம் பண்ணினான் என்று. தூராத்து அப்பி ஆகதகா விஷ்ணோக்கதாம் யஸ்ருணியான் நரஹா. விஷ்ணு கதையை கேட்டு இந்த விஷ்ணு கதை கேட்கணும் அப்படிங்கிற ஆவல்ல விஷ்ணுவை தூரக்கேந்து கேட்டு தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆவல்ல ஓடி வரார்கள் பக்தர்கள்லாம். அப்படி வரவன் தான் சாவதான தயா பக்தியா, பொறுமையாக அவசரம் இல்லாமல் நிறுத்தி நிதானமாக அவர்கள் பகவானை ரொம்ப கருத்தோட பகவானுடைய கதைகளை கேட்கக்கூடியவர்கள். சாவதான தயா, அலர்ட்டா பக்தியா, நிதானத்தோட பக்தியோட கருத்தோட. சயேவ ஸ்ரோத்ரு சத்தமா என்று அந்த கதையில், கதைன்னு கிடையாது, அதில் இருக்கிறத அப்படியே உள் வாங்கிக்கிறார்கள். அது கதைன்னு அவர்கள் நினைக்கல, எங்கேருந்தோ ஓடி வரார்கள். அதுபோல் பாரசீகத்தில் 2 பொன் குழந்தைகள் இருந்தால் ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சமிதியில் இந்த கதையை சொல்கிறா. ஹசீனா அப்படின்னு ஒரு முஸ்லீம் பொண்ணு. அந்த குழந்தைக்கு இங்கேருந்து வியாபாரத்துக்காக போனவர்கள் நம்மளுடைய ஹிந்துக்கள் அங்கே அவர்களுடைய கிரகத்தில் தங்கும் பொழுது பாரசீகத்தில் கிருஷ்ணனுடைய கதையை சொல்கிறார்கள். கிருஷ்ணனுடைய ஜெகன்மோகனான இந்த விக்கிரத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கார்கள். கிருஷ்ணனுக்கு மாலையெல்லாம் போட்டு கிருஷ்ணனை கொண்டாடி கிருஷ்ணனுடைய கதைகள்லாம், கிருஷ்ணனுடைய கோவர்தன லீலை, ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்ட லீலை முதலிய எல்லாம் சொல்கிறார்கள். உடனே அந்த குழந்தை ஹசீனாங்கிற குழந்தை இந்த கதைன்னு கேட்கல, அது அவாத்தில் நடந்த ஒரு உற்சவம் அப்படின்னு நினச்சிட்டு கேட்ட அந்த முஸ்லீம் குழந்தை தன்னை மறந்துடுச்சு. தன்னை மறந்தது அண்ணிலேருந்து நீலமேக சியாமலனாக பீதாம்பரதாரியாக இருக்கக்கூடிய கோபாலனையே அது மனசை பறி கொடுத்துடுச்சு. பறி கொடுத்துட்டு அது நினைக்கிறது, அவள்கிட்ட வந்த வாழ்க்கையில் கேட்டது, நீங்கள் சொன்னாலே அந்த பையன் அவனை எனக்கு பார்க்கணும், இந்த நீலபாலனை நான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறது. அம்மா நீ வந்து பாரசீகத்து குழந்தம்மா, அதுவும் கோஷாஸ்திரி, உன்னை வெளியில் விடமாட்டான், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கோ, அவனை நாங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று தன்னுடைய ஒரு ஃப்ரெண்டு அவளை மாதிரியே அவளிடத்தில் சொன்னாயோ. சொன்னோடனே அவள் பேர் ஹமீதா அப்படின்னு பேரான். அந்த ஹமீதாவும் ஹசீனாவும் சேர்ந்து பிளான் பண்ணினா நம்ம 2 பேரும் எப்படியாவது பாரத தேசத்துக்கு ஓடி போயிடுவோண்டி, எப்படியாவது போயிடுவோம் அப்படின்னு அவள் அப்பாவினிடத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு கப்பலில் வந்து இறங்கி அந்த கப்பல்லேருந்து இவர்கள் பிருந்தாவனத்தை நோக்கி ஓடி வரும்பொழுது வழியில் இந்த குழந்தைகளை சில முரடர்கள் மிலேச்சர்களே பிடிச்சி இவ்வளவு அழகான பாரசீக குழந்தைகளாக இருக்கேன்னு அடிமைகளாக விட்டுடுறாங்க. இந்த குழந்தைகள் கிருஷ்ணா கிருஷ்ணா கோபாலா கோபாலா கோபாலான்னு கதற எங்கே விற்றார்களோ அந்த அந்தப்புறத்துக்கு ஒரு ராணி இருப்பா இல்லையா, அவர்கள் இந்த குழந்தைகளை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்க அந்த குழந்தைகள் பாரசீக மொழியில் பேசி அந்த மிலேச்ச பெண்மணியை திருப்திப்படுத்தி கண்ணனுடைய கதையை சொல்கிறதுகள். சொன்னோன்னே அவள் ஆச்சரியப்படுறா, அப்படி ஒரு கண்ணனா, அப்படி ஒரு அழகனா, அப்படி ஒரு புருஷனா, அவனுக்காக நீங்கள் பாரசீகத்திலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவர்களை நைஸாக தக்க துணையோடு பிருந்தாவனத்துக்கு அனுப்பிவிடுறாங்க. அந்த குழந்தைகள் அங்கேருந்து வந்து அந்த குழந்தைகள் பகவானுடைய பிருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ண சேவை செய்து கிருஷ்ணனுடைய திருவடி அடைந்தார்கள் அப்படின்னு ஏதோ கதைன்னு கேட்கல, பகவான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டதுலேருந்து பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, உத்தமமான ஸ்ரோதா. தூராத்யப்யாகதோ விஷ்ணோ கதாம் யஸ்ருணியான் நரஹா சாவதானதயா பக்தியா சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. சிவ கணங்கள்லையும் சிவனடியார்கள்லையும் நந்தனார்னு ஒருத்தர் ஒரு நாள் வெளியில் நின்று ஒரு பாகவதர் கதை சொல்கிறத கேட்டுட்டு இருந்தார். அவள் ஊரில் திரு ஆதனூர் அப்படிங்கிற ஊர் தான் அவருடைய ஊர். அங்கே வந்து ஒரு பாகவதர் கதை சொல்லிட்டு இருந்தார். இவர் கோவிலுக்கு கோரோஜனை கொடுக்குறவர். இவர் எதேர்த்தியாக கோவில் பக்கம் போனவர். அங்கே ஒரு
இது பண்ணின்னு இருந்தார். கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, வெளியில் நின்று கேட்டுன்னு இருந்தார். அவருடைய குரல் கேட்குறது. அவர் சொல்கிறார், திருப்புங்கூர்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த திருப்புங்கூருங்கிற க்ஷேத்திரத்தில் யார் ஒருத்தன் 3 நாள் ராத்திரி தங்குறானோ அவனுக்கு கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சிவலோகநாதர்னு பேர். திருப்பங்கூரில் 3 நாள் திருடுறதுக்கு போய் தங்கினா கூட அவனுக்கு சிவ பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இட் இஸ் வெரி சீரியஸ். அவர் ஒரு அடிமை ஜாதி. அந்த ஜமீன்தாருடைய உத்தரவு இல்லாமல் போக முடியாது. நைஸாக நழுவிட்டார் திருப்பங்கூருக்கு. ஆள்லாம் கூட்டுன்னு போயிட்டார். திருப்பங்கூரில் போய் 3 நாள் உழவார பணி பண்ணுறார். கோவில் குளத்தை வெட்டுறார். இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் அவருக்கு அந்த திருப்பங்கூரில் தங்கும்பொழுது தான் நந்தி விலகின க்ஷேத்திரம். அவர் ஏதோ ஒரு கதை யாரோ சொல்கிறா அப்படின்னு நினைக்கல. அந்த திருப்பங்கூருங்கிறத எடுத்துட்டு அங்கே போய் அவருடைய பக்தியை மெச்சி சிவபெருமான் சற்றே விலகியிரும் பிள்ளாய் என்று நந்தியை விலக்கின க்ஷேத்திரம். அதுபோல் இவர்கள் அந்த ஸ்ரோதாக்கள் அப்படி உத்தம ஸ்ரோதாக்கள். அப்படி கதை கேட்பாவா. தூராத்யப்யாகதோ விஷ்ணோஹோ கதம் கதாம் யஸ்ருணியான் நரகா சாவதானதயா பக்தியா சயேவ ஸ்ரோத்ரு சத்தமஹா. அது வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். நாளையிலேருந்து மேற்கொண்டு உள்ள ஸ்லோகங்கள். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அனகீகாந்த ஸ்மரணம். ஜெய் ராம ராம.